ஒரு காலத்துல சாமி படம்னு போட்டாங்க. விஷ்ணு புராணம், ராம புராணம், அது இதுன்னு விதவிதமா சின்ன வயசுல நம்ம பார்த்திருப்போம் புதிய டிவி காலத்துல. இப்பெல்லாம் அப்படி போட்டோம்னா பாக்குறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் இப்ப கமர்ஷியல் ஆயிப்போச்சு. அப்படித்தான் ஒரு பக்தி படத்தை எடுத்தா கூட அதை கமர்ஷியலோட எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப நாம இருக்கிறோம். அப்படி வந்த ஒரு படம் தான் ஹனுமான்னு இப்ப ரிலீஸ் ஆன படம். ரிலீஸ் ஆகி நாளாயிடுச்சு. ஆனா ஓடிடில ரிலீஸ் ஆன பிறகுதான் நாம பேசணும்னு கொஞ்சம் குறியா இருந்தோம். அதனால ஓடிடில ரிலீஸ் ஆகட்டுமே அப்படின்னு காத்திருந்தோம். தியேட்டர்ல முடிஞ்சு ஓடிடிலையும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ஹனுமாருங்கிற இந்த படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சைக்கோ பேபியை காட்டுறாங்க. ஸ்பைடர்மேன் ஆகணும்னு சொல்லிவிட்டு நிறைய ஸ்பைடரை சிலந்தியை பிடிச்சி வச்சிருக்கான். அதுக்குள்ள கையை விட்டு சிலந்தி கடிக்கட்டுமேனு வெயிட் பண்றான். சிலந்தியும் கடிக்குது. உடனே நூலு விட்டு பாக்குறான், நூலு வரல. ஸ்பைடர்மேனா ஆகல. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு பயல போட்டு 4-5 பேர் சேர்ந்து அடிப்பானுங்க. அவங்க அத்தனை பேரையும் ஒருத்தன் அடிச்சு நொறுக்குவான். பின்னாடி சூப்பர்மேன் மாதிரி ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இந்த சோடாப்பட்டியை காப்பாத்துறான். சூப்பர்மேன் மாதிரி அவனுக்கு பறக்கணும்னு ஆசை. மொட்டை மாடியில இருந்து எங்க பின்னாடி கட்டியிருக்கிற துண்டு பறக்கலையேன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம சோடாப்பட்டி அசிஸ்டன்ட் ஆயிட்டாப்ல தன்னை காப்பாத்தினால அதனால ஒரு ஃபேனை வச்சு இப்ப சுத்துதா அப்படின்றாப்ல பாக்குறான். பின்னாடி துண்டு நல்லா அழகா பறக்கும். இப்ப பறக்க போறேன் பாருன்னு சொல்லிவிட்டு அப்படியே மாடியில இருந்து பறக்க முயற்சி பண்ணுவான். சாதாரண குழந்தைகளால பறக்க முடியுமா? முடியாது. பொத்துன்னு வந்து விழுந்து காலு உடஞ்சது மிச்சம். சூப்பர்மேனு ஸ்பைடர்மேனு அப்படி இப்படின்னு இவன் கேட்கறலாம் வாங்கி கொடுக்குறோம்ல, அதனால வந்த வேணதா இது. இனிமே இதெல்லாம் தேவையில்லைன்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டுறாரு அப்பா. அம்மாவோ நீ எதிர்பார்க்கிற சூப்பர்மேனு சூப்பர் பவர் இது எல்லாம் கதைகள்ல மட்டும்தான் இருக்கும், நிஜத்துல இருக்காதுன்னு அம்மா அட்வைஸ் போடும். ஆனா இவன் எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிறான். டேய் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட, டேய் ஸ்பைடர்மேனுக்கு அப்பா அம்மா இல்லடா. இல்ல. பேட்மேனோட அப்பா அம்மா இறந்த பின்னாடி தானே அவர் சூப்பர்மேன் ஆறினாரு. ஆமா. அப்ப அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் யாரும் சூப்பர்மேன் ஆக முடியாதுலடா அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி பேசுதே, பிஞ்சிலேயே இவ்வளவு விஷமா இருக்கே அப்படின்னு பார்த்தா மொத்தமா கொளுத்தி விட்டுட்டான். வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா டே விட்றா வில்ல விட்றா அப்படின்னு கத்துறாங்க. டூ லேட், வெடிச்சு மொத்தமா சிதறிடுது. அப்பா அம்மா இல்லாமையே ஆனா அவங்களோட வசதி வாய்ப்பு சொத்து சுகத்தோட இவன் வளர ஆரம்பிக்கிறான். அப்படியே வருடங்கள் உருண்டோடுது. ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு சில பேர் தப்பிச்சு போக பார்த்தா அவங்க இருக்க சூப்பர் ஹீரோ மாதிரி இவன் தான் இப்ப வளர்ந்து வந்து நிக்கிறான். அவங்களோட சண்டை போடுறான். ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன குத்தத்தை எல்லாம் எதிர்த்து சண்டை போடுறதுல பெரிய எக்ஸ்பர்ட் போல. ஆனா நிறைய படங்கள்ல பாக்குற சூப்பர்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளுகளை கொலை செய்ய மாட்டான். ஆனா இவன் சம்பந்தப்பட்ட ஆட்களை கொலை செய்யறான், குத்தி கிழிக்கிறான். சம்பவத்துல அவருக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். நியூஸ்ல எப்பவும் போல இங்க அந்த சூப்பர் ஹீரோவை காட்டிட்டாப்ல. ஆனா அதற்காக எல்லாரையும் கொலை செய்யணும்னு அவசியம் இல்லையே, அந்த மாதிரி எல்லாம் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் சோடாப்பட்டி ஆளு வளர்ந்து சயின்டிஸ்ட் ஆயிட்டாப்ல. எலியை வச்சு நிறைய ரிசர்ச் பண்றாரு. ஏதோ ஒரு கேஸை கண்டுபிடிச்சிருக்காப்ல. எலி மேல அதை செலுத்துறாரு. எலிக்கு ஒன்னாகல, சாகல. வாங்க பாஸ் வாங்கன்னு நம்ம வேலை கூப்பிடுறாப்ல வில்லனை. அந்த எலி அந்த கேஸை ஸ்மெல் பண்ண கொஞ்ச நேரத்துல கண்ணுல இருந்து அப்படியே ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாம் சூப்பர் ஹீரோன்னு இவனை கொண்டாடுறாங்க. ஆனா போலீஸோ மித்த ஆட்களோ இது ரத்த வெறி செயல் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் நியூஸ்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா எலி மொத்தமா வெடிச்சு செதறுது. MFG-42ங்கிற ஒரு ட்ரகை தான் உடம்புல ஏத்திருப்பாப்ல இவர் அந்த கேஸ் மூலமா. அதோட வீரியத்தை அதிகப்படுத்தி இருப்பாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சான். நம்மளால போட்டுக்கிற அந்த ஷூட்டு பவர் ஷூட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா துப்பாக்கியால சுடும்போது கூட இவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. இப்படி வெறும் ட்ரெஸ்ஸை நம்பி நம்ம களத்துல இறங்க முடியாது. நம்ம நாடி நரம்பு சதை அத்தனையிலையும் வலிமை கூடி இருக்கணும், சக்தி கூடி இருக்கணும். அந்த மாதிரி பவர் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே சமயம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஸ்டோரி. கேசரிங்கிற ராஜாவுக்கும் அவங்க பொண்டாட்டி அஞ்சனாவுக்கும் குழந்தையே இல்ல. குழந்தை வேணும்னா அஞ்சனா ராணி கடுமையா தவம் பண்றாங்க. அந்த தவத்தின் பலனா சிவ அருள் கொண்ட ஒரு வாரிசு, ஒரு குழந்தை அஞ்சனா வயித்துல உருவாகுது. குழந்தையும் பிறந்துருச்சு. பிறந்த பையனுக்கு ஆஞ்சநேயர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. காலையில எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதும் நம்ம ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் பசியா இருக்குது. வானத்தை பார்த்தா சூரியன் இவருக்கு ஒரு மாம்பழம் மாதிரி தெரியுது. சரி பறிச்சு சாப்பிடலாமே முடிவு பண்ணிட்டு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு கடி கடிச்சு பார்க்கணும்னு முடிவு பண்ணி பூமியை தாண்டி பறந்து வந்துட்டார். போய் சூரியனையே பிடிச்சிடாப்ல. அப்படி சூரியனை வந்து பிடிக்கும் போது அவரோட பாடி சூரியனையே மறைச்சிருச்சான். அவ்வளவு பிரம்மாண்டமா அவர் வளர்ந்து நின்று இருக்கிறார். ஒட்டுமொத்த உலகமுமே இருள மூழ்கி போச்சான். அதை பார்த்து கோவப்பட்ட தேவேந்திர இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தினால ஆஞ்சநேயரை தாக்கிடுறாரு. ஆஞ்சநேயரோட தாடையில வஜ்ராயுதம் அடிபட்டு ஒரு துளி ரத்தம் மட்டும் தாடையில இருந்து அப்படியே ஒழுகி கீழே வருது பூலோகத்துக்கு. அந்த ஒரு துளி ரத்தம் பூமியில ஒரு கடலுக்குள்ள விழுந்து கடலுக்குள்ள ஓப்பனா இருந்த ஒரு சிப்பியோட கூட்டுக்குள்ள போய் அந்த ரத்த துளி மாட்டிக்குது. அப்படியே காலங்காலமா யுக யுகமா அந்த ரத்த துளி அப்படியே அறியாம ஒரு ருத்ரமணியா மாறுது. 1000 வருடத்துக்கு மேல ஹனுமாரோட அந்த ரத்த துளியில உருவான இந்த ருத்ரமணி யாரோ ஒருவனுக்காக காத்து கிடக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இத்தனை யுகங்களுக்கு பிறகு அதே ஏரியா ஃபுல்லா காடு மலைப்பகுதி தான். மலையவே அழகா செதுக்கி ஆஞ்சநேயரோட சிலைய மலைக்குள்ளேயே செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே அந்த இயற்கை காட்சி பாக்குறதுக்கு அப்படியே பிரமிப்பா அழகா இருக்குது. ஹனுமாரோட பார்வையில இருந்து அப்படி நேரா பார்த்தா
அங்கதான் நான் சொன்ன அந்த கிராமம் இருக்குது. அங்க காட்டுக்குள்ள ஒரு குரங்கு எங்கெல்லாம் இருக்கிற பழங்களை பறிக்கணும்னு நினைக்குதோ அதையெல்லாம் அந்த குரங்குக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போய் பறிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பால்கார ஃப்ரெண்டு இருப்பாப்ல. அவரை 4 பேர் அடிக்கிறாங்க. ஊர் காவல்காரங்களுக்கு வரி கொடுக்கணுமா. எங்கடா வரின்னு கேட்டு அடிக்கிறாங்க. வரி கொடுக்கல கண்ணை தூக்கிட்டு போயிடுவான்னு மிரட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ கிட்ட வராப்ல. என் ஃப்ரெண்டு மேல கைய வச்சது எவன்டா அப்படின்னு வந்து நிக்கிறார். சரி பேசுற பேச்சுக்கு 4 அடி கொடுப்பாருன்னு பார்த்தா 4 அடி வாங்குறாரு. டேய் வேணாண்டா போயிடுறான்னு கூட பாட்டி சொல்லி பார்க்கறது கேட்க மாட்டேங்கிறாப்ல. நல்லா அடி வாங்குறாரு. அடிச்ச அடியில பண்ணையெல்லாம் அப்படியே நாசமா போச்சு. ஏண்டா அவங்க வரிக்கு கண்ணுக்குட்டியை தான் தூக்கிட்டு போனாங்க. நீ மாட்டு பண்ணையவே காலி பண்ணிட்டியடா. இப்ப இது ரெண்டையும் சேர்த்து செலவு பண்ணணும், வரி கட்டணும், எங்கடா போறதுக்கு ஆசைன்னு கேட்டா இங்க பாரு எனக்கு சண்டை போடத்தான் தெரியாது, பலம் இல்ல, ஆனா திருட தெரியும். அவன் கழுத்துல போட்டிருந்த செயினை ஆட்டைய போட்டேன் இந்தான்னு சொல்லிட்டு செயினை கொடுக்குறாரு, தங்க செயின். இதை வித்து எல்லா செலவையும் பண்ணிக்க அப்படின்னு சிறப்பா செஞ்சு விடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ சின்ன வயசுல பார்த்த ஒரு பொண்ணை லவ் பண்றாப்லையா. அந்த பொண்ணு சிட்டில போய் படிச்சுட்டு இப்ப ஊருக்கு வருதான் லீவுக்கு. அவளை பார்க்கணும்னு பின்னாடியே தெரியறான். ஆனா அந்த பொண்ணு இவனை சீண்டிராப்லையே தெரியல, சீண்டி பார்க்கல. நம்ம ஹீரோவோட அக்காவை பொண்ணு பார்த்துட்டு ஒரு குரூப் வெளியில போகுது. மாப்பிள்ள சோகமா அக்காவை திரும்பி பார்த்துட்டே போறான். அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. என்னக்கா ஓவரா என்கிட்ட வாயடிக்கிறாப்ல, வாயடிச்சிருப்ப, வழக்கம் போல மாப்பிள்ளைங்க பொண்ணு பிடிக்கலன்னு கிளம்பிருப்பாங்க அதானே அப்படிங்கிறாப்ல. டேய் ஓவரா பேசாதடா, தின்னுட்டு கிளம்புடா அப்படின்னு சாப்பாடை போட்டு கொடுக்குறா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டி இவனை திட்டிக்கிட்டு இருக்கும். இங்க பாரு நான் அக்கா, நான் திட்டுவேன் என் தம்பியை, வேற யாரும் என் தம்பியை திட்டக்கூடாது, போடி கிளவின்னு கிளவிய வெட்டி விட்டுறா. சமயக்கட்டுல ஏதாவது அரிசி மாவு டப்பாக்குள்ளதான் ஏதாவது காசை ஒளி வச்சிருப்பான்னு சொல்லிவிட்டு காசு எடுக்கலாம் செலவுக்குன்னு பார்த்தா இவனால திறக்க முடியல. அவ்வளவுதான் இவன் சக்தி. அசால்ட்டா அக்கா வந்து திறந்து காசை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறா. குரங்கு பாத்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. சொந்த வீட்லயே திருட்டுறியடா பாவி அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும் குரங்கு. இந்த பக்கம் சரி பணத்தை எடுத்தாச்சு கிளம்பலாமேன்னு கிளம்புற சமயம், டேய் காசு எடுத்து இல்ல போய் காவலுக்கு வரி கட்டிட்டு வா போ அப்படிங்குது அக்காகாரி. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்டையை போட்டு கண்டுபிடிச்சிட்டாலேப்பா அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப போற சமயம் ஒரு சங்கு ஒலி கேக்குது. அந்த சங்கு சத்தம் கேட்டதுமே அத்தனை பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. சங்கின் ஒலி யுத்தத்துக்கான ஒலி, போராட்டத்துக்கான ஒலி. இந்த ஊரு காவல் கான்ட்ராக்டரை ஒருத்தர் எடுத்துருக்கிறாப்ல. அவரை யாரு வேணாலும் போட்டிக்கு கூப்பிடலாம், தான் பலத்தை ப்ரூவ் பண்ணலாம். அப்படி ஒருத்தன் இந்த காவல் தலைவனை கூப்பிடுறாப்ல சங்க ஊதி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப சண்டையை கூப்பிட்டாப்ல இல்ல அவரோட அப்பா. இந்த பய பேரு கஜாம் போல. கஜாவை சண்டைக்கு கூப்பிட்டு சண்டை போட்டு சண்டையில இறந்து போயிட்டாப்ல. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் புள்ளை இப்போ மறுபடியும் கஜா கூட அரைகோல் விட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானா. அதை பார்த்து விட்டு பொண்டாட்டி என் புருஷனை எதுவும் பண்ணிடாத விட்டுன்னு கெஞ்சுறாங்க. புள்ளத்தாச்சி புள்ள வேற, வயிற்றுல குழந்தை இருக்குது. இதையெல்லாம் கஜா பாக்குறான். இருந்தாலும் இறக்கமே இல்லாம நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு மண்ணுல கைய வச்சு தோல்வியை ஒத்துக்க அடிக்க போவார். ஆனா கைய குறுக்கால பிடிச்சு கழுத்தை சேர்த்து ஒரே நெருக்கிறான். கழுத்து எறும்பு அப்படியே நொறுங்கி போகுது. அதை பார்த்த பொண்டாட்டி புள்ளத்தாச்சி புள்ள அப்படியே மயங்கிடுதுங்க. போச்சு அவ்வளவுதான், சோழி முடிய போகுதுன்னு பார்த்தா நல்ல வேலைங்க. அடிக்கிற அந்த கொட்டை யாரோ தள்ளி விடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். சண்டையை நிப்பாட்டிட்டா, அந்த பயலை காப்பாத்திட்டா. காவல் நாய்கள் எல்லாம் கஜாயா வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. யாருக்காக இப்படி கோஷம் போட்டுட்டு இருக்கீங்க? எதிர்த்து பேசுனா சண்டைங்கிற பேர்ல அவனை கொல்ற இந்த கொலகாரனை பத்தியா புகழ்ந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்க அந்த அம்மா. காவக்காரரை பத்தி தப்பா பேசாதன்னு பூசாரி ஐயா பேசுவாரு. காவக்காரனா? எதுக்கு காவக்காரன்? என்றோ வந்த கொள்ளைக்காரர்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்துக்கிறதுக்காக நாம காவல் டீம்னு ஒரு டீமை உருவாக்கணும். ஆனா கடைசி கொள்ளை நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கொள்ளைக்காரங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா? நம்ம தலைமுறையே பார்க்கல. அப்புறமே எதுக்கு இந்த காவக்காரர்? யாருக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நாம வரி கட்டணும் அப்படின்னு கேட்டு மக்களை யோசிக்க விடுறா இவ. ஏதோ லீவுக்கு வந்தையா ஊரை சுத்தி பார்த்தையா போனமான் இருக்கணும்னு காவக்காரர் சீன போறாரு கஜா. இந்த ஊருக்கு காவக்காரன் தேவையில்லை, ஊரை நல்லபடியா கவனிக்கிற தலைவன் தான் தேவைன்னு அந்த அம்மா சீன போடுது. அடிபட்டு கிடக்கிறவரை காப்பாற்றணுன்றதுக்காக சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஊர்க்காரங்களுக்கு நம்மளை எதிர்க்கிற அந்த தைரியம் வந்துச்சுல, அதை அடக்கணும்னு சொல்லி காவக்காரங்க ஒரு 4-5 பேரை தான் டீமை கஜா ஊருக்குள்ள அமுச்சு விட்டுட்டு காவல் வரி கட்டாதவங்க எல்லா பேரையும் அடிச்சு புடுங்குறது, அவங்க தாலியை புடுங்குறது, கோயிலுக்கு உண்டியலுக்கு பணம் போட போனா கூட அந்த உண்டியல் காசை புடுங்குறது, இவ்வளவு சேட்டையும் பண்றாங்க. கோயில இருந்த உண்டியலையே உடைச்சு உள்ள இருக்கிற பணத்தெல்லாம் ஊர்க்காரங்க காவல் வரி கட்டல எல்லாத்தையும் உருட்டு போறாங்க. பூசாரியை வேற அடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. ராமா நீதான் இந்த கிராமத்தை காப்பாத்தணும்னு அங்க இருக்கிற ராமல் கோயில்ல பூசாரி கும்பிட்டு இருக்கிறார். அதே சமயம் இந்த ஊருக்கு ஒரு சாமியாரு வராரு. எவ்வளவு படத்துல இந்த மனுஷனை வில்லனா பார்த்திருப்போம். இங்க மீசை தாடியெல்லாம் வச்சு அப்படியே ஒரு முனிவரா வராரு. சிட்டிக்கு போய் அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. காப்பாத்திட்டு தான் பஸ்ல திரும்ப வருவாங்க. நல்லபடியா காப்பாத்திட்டான், ஒன்னும் பிரச்சனை என்னன்னு பேசிட்டு அதே பஸ்ல நம்ம ஹீரோவும் வந்துட்டு இருப்பான். ஆசையா அந்த பொண்ணுக்காக கொலுசை வாங்கி ஒரு காலில் கொலுசா மாட்டி விட்டுருவான். அப்ப அவ என்னடா காலில் ஏதோ ஊறுதுன்னு இந்த பொண்ணு பாப்பா. ஆனா எதுவும் கேட்கல. 2வது காலையும் கொலுசை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு இருந்தம்மா திருடன் கத்த ஆரம்பிச்சிருச்சு. திருட்டு பையமா, பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க அப்படிங்கிறது பக்கத்து சீட்டம்மா. இவன் பேரு ஹனுமந்த் தானே, சின்ன வயசுல பார்த்ததுன்னு கரெக்டா சொல்லுது. ஆமாங்கிறாங்க. ஊருதான் மாறலன்னு பார்த்தா ஊர்ல இருக்கிற ஆட்களும் அப்படியே இருக்கிறாங்களே.
அப்படிங்கிறாப்ல. திருட்டுப்பையில எதுக்கு வண்டியில ஏத்துறீங்க, இறக்கி விடுங்கன்னு சொல்லி இந்த வயல பஸ்ல இருந்து இறக்கி விட்டுட்டாங்க. பஸ் கொஞ்ச தூரம் தான் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். அதுக்குள்ள காட்டுக்குள்ள கொள்ளக்காரங்களோட கைவரிசை. டிரைவரை சாச்சிட்டு வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி உள்ள இருக்க ஆட்கள் எல்லாத்தையும் இறக்கமே இல்லாம அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் எங்க மீனாட்சிக்கு ஏதோ ஆயிடுமோன்னு சொல்லிவிட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ ஓடியாரார். விரட்டி விரட்டி மீனாட்சியை வெட்ட பாக்குறானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறா. இந்த பக்கம் அவளை காப்பாத்தணும். ஆனா சண்டை போடுற அடிக்கிற சத்தெல்லாம் நம்ம பயலுக்கு இல்ல. காட்டுக்குள்ள ஒரு புலி நடந்து போறாப்புல தெரியுது. அடுத்த கணம் புலி உருவம் மாறி நம்ம முனிவரா மாறி நடந்து வருது. இந்த பக்கம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஓடியாரா. இவங்கிட்ட கையில இருக்கிறத கவட்டை தான். கவட்டையை வச்சுதான் அடிக்கிறா சுத்தி இருக்கிற ஆட்களை. அங்கங்க டிராப் செட் பண்ணிருப்பாங்க. அந்த டிராப்பை ஓபன் பண்ணி விட்டு பின்னாடி வர ஆட்களை அவங்களோட டிராப்லயே மாட்ட வைக்கிறாரு நம்ம ஹீரோ. யாரோ தன்னை காப்பாத்துறாங்க தூரத்துல இருந்துங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஆனா யாருன்னு தெரியல. தேனி கூட்ட கூட கலைச்சு விட்டு 2 பேரை விரட்டி விடுவார். ஆனா இவர் காலையே எவனோ கத்திய விட்டான். மீனாட்சியுடைய கழுத்தை பிடிச்சு தூக்குறாங்க. அவ கழுத்துல போட்டிருந்த ஒரு டாலரு இங்க மரத்துல எங்கேயோ கிளையில தொங்கிக்கிட்டு இருக்குது. பொண்ணை அலாக்கா கழுத்தை பிடிச்சு தூக்குறான். இவன் மாட்டி விட்டு அந்த ஒரு கால் கொலுசு மட்டும்தான் இருக்குது. காலில் குத்துன கத்தி எடுத்து அதையே கவட்டையில வச்சு ஒரு அடி தூக்குனவன் கையில குத்தி பொண்ணை காப்பாத்திடுறான். இவனை ரவுண்டு கட்டுறாங்க. அவங்க கிட்ட கத்தி, இவன் கிட்ட இருக்கிறதோ வெறும் கவட்டை. அந்த பயலோட முதுகுல கத்தியால ஒரு குத்து. அந்த நிலைமையிலையும் போயிடுன்னு கத்துறா. யாரே நம்ம ஹீரோ கத்துறார். மீனாட்சியுடைய சொந்த பந்தம் எல்லாம் அந்த பக்கம் வந்து மீனாட்சின்னு தேடிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு ஓடி போயிடுறா மீனாட்சி. அங்க ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து கொலை பண்றாங்க அப்படின்னு கத்துவா. ஆனா அதுக்குள்ள கண்ட மாணிக்க நம்ம வயலை வெட்டி தள்ளுறாங்க. வெட்டி சாக்கிறானுங்க. மலை உச்சியில வந்திருப்பான். ஓங்கி ஒரு எத்துல மலை உச்சியில இருந்து கீழே இருக்கிற அந்த கடல்ல இவன் வந்து விழுகிறான். ஆத்துல ஆத்துக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கிறான். அவன் கையில மீனாட்சியுடைய அந்த டாலர் இருக்குது. மயங்கினவன் திடீர்னு முழிக்கும் போது டாலரை கீழே அப்படியே தண்ணியில அடிச்சுட்டு போகும். அதை பிடிக்கணும்ன்றதுக்காக மேல போய் உசுரை காப்பாத்துறோங்கிறத விட கீழே போய் அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஆழத்துக்கு நீந்தி போறான். அப்படி நீந்தி போகும்போதுதான் கடலுக்குள்ள இருக்கிற கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் பக்கத்துல பாக்குறான். அங்க சிவப்பு கல்ல ஏதோ ஒண்ணு தெரியுது. அதை சுத்தி மீன்கள் வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி நம்ம கோயில சுத்தி வருவோமோ அந்த மாதிரி இங்க மீன்கள் எதையோ சுத்தி வந்துகிட்டு இருக்குது. உடனே இவர் அந்த பக்கம் போய் பாக்குறாரு. என்னடா இவ்வளவு பிரகாசமா இருக்கேன்ட்டு பார்த்தா ஹனுமாரோட ரத்த துளியில உருவான ருத்ரமணி அங்க இருக்குது. அந்த முத்து கூட்டுக்குள்ள கரெக்டா அந்த கூட்டுக்குள்ளதான் அந்த பொண்ணோட டாலர் போய் விழும். டாலரை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் போய் டாலரை பிடிப்பான். கூடவே அந்த ருத்ரமணியையும் பிடிச்சிருவான். அங்கதான் கட் பண்ணி படத்தோட பேரு ஹனுமான்னு போடுறாங்க. அந்த பையன் விழுந்த பக்கத்துல அந்த பொண்ணு தன்னை காப்பாத்துனால சரியா கூட இவ கவனிக்கல. அறகுறையா தான் பார்த்தா. தன்னை காப்பாத்துறவன் இறந்து போயிட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு அழுகிறா. மூஞ்சிய பார்க்கல. ஆனா தனக்காக உசுரை கொடுத்தானே அவனை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. அப்பதான் கழுத்துல இருந்த அந்த டாலரு மிஸ் ஆனதையும் அந்த டாலர் தன்னை காப்பாத்தவனோட கையில இருந்ததையும் இவ பார்த்திருப்பா. எங்கடா நம்ம பையன்னு பார்த்தா கடல் அலை எங்கேயோ கரையில அவனை வீசி எரிஞ்சிருக்குது. ஊருக்காங்க பார்த்து அவனை காப்பாத்தி தூக்கிட்டு வராங்க. கையிலேயே ருத்ரமணியும் அந்த டாலரும் இருக்குது. விடவே இல்லையே கடைசி வர. வீட்டுக்கு தூக்கியாந்து அவனுக்கு மாவு கட்டெல்லாம் போட்டு விடுவாங்க. இதுக்கப்புறம் கடவுளோட அனுகிரகம் தான். நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு வைத்தியர் சொல்லிட்டு கிளம்பிடுறார். ஃப்ரெண்டுக்காரனும் உதவி தேவைன்னா அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்புறான் வெளியில. பஞ்சாயத்துல அந்த பொண்ணை கூட்டு விட்டுருக்காங்க. கொள்ளக்காரங்களா இல்லன்னு ஓவரா பேசினேன்ல. எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஐயா கஜா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு பூசாரி சொல்லுவான். அப்போ என் பொண்ணு சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு முந்திக்கிட்டு பெரியவர் மன்னிப்பு கேட்கிறாரு. பெரியவர் மன்னிப்பு கேட்டதும் கஜா வேகமா கிளம்பி போயிடுறாப்ல. இந்த பக்கம் ஃப்ரெண்டு அனுமந்து உடம்பு ஃபுல்லா அடிபட்டு இருக்குது. காயத்தோட கிடக்குறான். கடலோரமா கிடந்தான். வாங்க வந்து காப்பாத்துங்கன்னு கூட்டு வர்றாங்க. காலையில சூரிய வெளிச்சம் இவனோட கண்ணுல படும். எந்திரிச்சிடறான். டாலரோட சேர்ந்து இருந்த ஆஞ்சநேயரோட அந்த ரத்த துளி அந்த ருத்ரமணியையும் டாலரையும் பாக்குறான். சூரிய வெளிச்சம் அந்த ருத்ரமணியில பட்டதுமே கண்ணை பறிக்கிற ஒரு பிரகாசம். அதே சமயம் எங்கேயோ இமயமலையில ஏதோ குகைக்குள்ள கேமரா போக்கஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் அந்த சாமியாரு சங்கு எடுத்து ஊதுறாரு. நம்ம வயலுக்கு அவனோட கருவிழி பச்சை கலர்ல கருப்பு கலர்ல இருந்து இப்ப சிவப்பு கலரா மாறிடுச்சு. அசுரபலம் கூண்ணாப்ல அவன் ஃபீல் பண்றான். கட்டுலே உடஞ்சு கீழே விழுந்திருக்கும். உடம்பெல்லாம் வலிக்குன்னு பார்த்தா உடம்பு வலிக்கல. கை காலெல்லாம் கட்டு போட்டிருப்பாங்க. வலியே தெரியல அவனுக்கு. என்னடா அது ஆச்சரியம்னு பாப்பாப்ல. கைய ஒரு மாதிரி இருக்குன்னா போட்டிருந்த கட்டு கம்பெல்லாம் தானா உடையுது. காலை ஒரு முறுக்குனா கால்லையும் அதே எஃபெக்ட் தான். வயிற்றுல இருந்த அந்த வெட்டுக்காயம் கூட தானா சரியாயிடுச்சு. முகத்துல இருந்த காயங்களும் தானா சரியாயிடுச்சு. தன்னோட கருவிழி சிவப்பா மாறி இருக்கிறத பார்த்து அவனே ஆச்சரியப்பட்டு போறான். யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணை மாட்டிக்கிறான். அக்கா ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தை திறக்கிறது கூட அவனுக்கு கஷ்டமா இருக்கும். தட்டி தான் திறப்பான் பொதுவா. ஏன்னா திறக்கிறது கஷ்டமா இருக்குமேனு தட்டி திறப்பான். தட்டி திறந்துட்டு போயிட்டான். ஆனா தட்டின இடத்துல இருந்த சுவரு அப்படியே இடிஞ்சு விழுகுது. கதவை திறந்தா கதவு கையோட வருது. இந்த பக்கம் வைத்தியர் சொல்லிட்டாரு 1 மாசமா எந்திரிக்கவே முடியாதான்.
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை கூட்டு வருவாப்ல. ஆனா இவன் ஜம்முன்னு ரெடியா இருக்கிறான். ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் பிடிபடல. வயிற்றுல இருந்த காயத்தை பாக்கணும்னு சொல்லிட்டு தூக்கி பாக்குறா, காயம் இல்ல. டே எங்கடா காயம்னு கேட்டா, இதோ நான் தரேன்னு சொல்லிவிட்டு பலார்னு ஃப்ரெண்ட 2 வர போட்டுவிட்டு அவ கிளம்பி போறான் மீனாட்சி. காட்டுல மீனாட்சிக்காக கத்தி குத்து வாங்கி யாரோ உசுரை காப்பாத்துனாங்களாம். அது நீயா இருக்குமோன்னு நினைச்சிங்க வந்தா, உன் உடம்புல காயம் இல்லையா, நீ இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படிங்கிறாப்ல ஃப்ரெண்டு. உண்மையிலேயே நான் தாண்டா அந்த பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லுவான். ஆனா ஃப்ரெண்டு நம்ப மாட்டாப்ல. டே சத்தியமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காய இருந்துச்சுடா, இப்ப காய காணண்டான்னு சொல்லுவாப்ல. ஃப்ரெண்டே நம்பல, அப்ப மத்த ஆட்கள் எப்படி நம்புவாங்க சொல்லுங்க? இப்ப மீனாட்சியை நம்ப வைக்கணும்னா அந்த டாலர் செயினை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுக்கும்போது தான் அவன் நம்புவா. அதனால அதை எடுப்பான். கூடவே அந்த ருத்ரமணியை எடுப்பான். எல்லா பிரச்சனையும் இந்த மணியால தான் சொல்லிவிட்டு கொல்லப்புறத்து பக்கம் தூக்கி வீசி எரிஞ்சிட்டாரு. வைக்கப்படப்புக்குள்ள எங்கேயோ விழுந்து கிடக்குது. அக்கா இங்க வரா, சாமி கும்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தா இவன் எந்திரிச்சு ஜாலியா நிக்கிறான். உடனே அம்மா மாரியம்மா, நான் வேண்டிக்கிட்டேன், நேர்த்திக்கடை வச்சேன், ஒரே நாள் என் தம்பியை நிக்க வச்சுட்டியே, உனக்காக வேலு குத்துற அதை குத்துற இதை குத்துறேன்னு சொன்னதும் பயபுள்ள எஸ்கேப் ஆயிடுவான். அந்த பக்கம் காமெடி பீஸுக்கு 2 பேரு காவல் டீம்ல இருக்கிறவங்க சின்ன பசங்களோட டிஃபனை பிடிங்கி அதுல இருக்கிற ஐட்டத்தை தின்னுக்கிட்டு இருப்பான். அசிங்கமா இல்லைன்னு நம்ம மீனாட்சி வந்து திட்டுவா. அதே சமயம் நம்ம ஹீரோ இந்த பக்கம் செயினோட வருவார். யாருக்கிட்ட கொடுக்கறதுக்கு? பொண்ணு கிட்ட கொடுக்கறதுக்கு, மீனாட்சிட்ட கொடுக்கறதுக்கு. ஆனா காணாம போன ஏன் செயின் மாதிரி இருக்கேன்னு செயினை பிடுங்குவாப்ல அந்த காமெடி பீஸ். சரி செயினை கொடுக்குறேன், ஆனா ஒரு விளையாட்டு விளையாடணும், அந்த விளையாட்டுல ஜெயிச்சாதான் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு இந்த பயலோட கண்ணை கட்டி விட்டுட்டு அவன் கூட உரண்டு இழுப்பாங்க. ஸ்கூல்ல நடத்துறவரே நம்ம மீனாட்சியுடைய அப்பா தான். கண்ணை கட்டி விட்டு இந்த பய கூட சேட்டை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தான் பலம் கூடி போச்சே, அது அவனுக்கே தெரியாது. சும்மா சுத்தி முத்தி 20 பேரை தட்டி விட்டாலே அவங்க பல அடி பறந்து போய் விழுகிறாங்க. தென்னை மரத்துல முட்டுவாங்க, புத்துல போய் முட்டுவாங்க, எத்தனை கோட்டைச்சவரை உடச்சுக்கிட்டு போய் வெளியில விழுகிறாங்க. நம்ம ஹீரோவை அந்த காமெடி பீஸ் கண்ணத்துல ஒரு அரைவான். பார்த்தா அரைஞ்சதுக்கே கையெலும்பெல்லாம் நொறுங்கி போய் ரிவர்ஸ்ல போயிடுச்சு. நான் வேணா அதை சரி பண்ணி விட்டுமான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முன்னாடி தள்ளனா எலும்பு முன்னாடியும் நொறுங்கி போச்சு. சரி பழைய இடத்துலயே வச்சிருவான்னு மறுபடியும் விரல பழைய இடத்துல வச்சிருவான், பறவை உடச்சு விடுவான். ஏன் இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் தள்ளி கிடக்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா, நீங்க தான் அடிச்சீங்கன்னு பசங்க சொல்லுவாங்க. நானா அடிச்சேன், என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. மொத்தவன் கம்பி எடுத்து அடிக்க வருவான். கையை குறுக்கால விட்டா கம்பி வளைஞ்சிருச்சு. இவனுக்கு வலிக்கவே இல்லை. செங்கல் பானை கிடைக்கிற எல்லாத்தையுமே எறிவாங்க. கத்தியை கையில பிடிச்சிருவாரு, மத்த எல்லாத்தையும் தட்டி விட்டுருவாரு. உடனே அடியாட்கள் எல்லாம் அமைதியா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடியாட்கள் எல்லாம் எஸ்கேப் போறானுங்க. இங்க கிளம்புறீங்க, என்கிட்ட வாங்கின செயின் எங்க அப்படின்னு கேட்பாப்ல. கூட இருக்க தொடுப்பெல்லாம் அடிச்சு தூக்கி விடுறாரு. ஒருத்தவன் அப்படி வானத்துல எடுத்து வீசுவாரு பாருங்க, பறவைக்கே ஹாய் சொல்லிட்டு வருவான். கழுகுக்கே ஒரு அடியில 4 பல்லும் அப்படியே பறந்துடும். அவங்கிட்ட இருந்த அந்த செயினை பிடிங்கிடுறாரு. அடியாட்கள் எல்லாம் அங்கங்க விழுந்து கிடக்கிறத பார்த்து மீனாட்சிக்கு ஒன்னும் பிடிபடல. யாராச்சும் இவங்களை அடிச்சது யாருன்னு பாத்தீங்களான்னு பசங்கிட்ட கேட்டா நான் தானே வந்து நிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயத்த காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அந்த செயினை நீட்டுவான். பார்த்தா செயினை காணோம். குரங்கு செயினை தூக்கிடுச்சு. இவங்களெல்லாம் நான் தான் அடிச்சேன்னு அம்மா மேல சத்தியம் பண்ணுவேன். அப்பயே அந்த பொண்ணு நம்ப மாட்டா. சரி நான் டெமோ காட்டுறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தை தூக்கி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு மரத்துல ஒரு எத்துவான். பார்த்தா கால் எலும்பு உடஞ்சு போச்சு. கண்ணுல இருந்து அந்த சிவப்பு கருவிலி கருப்பா மறுபடியும் மாறிடுச்சு. பானை அடிச்சா பானை உடையாம இவன் கைதான் உடையுது. சூரியன் அந்த பக்கம் மறைஞ்சிருச்சு. ருத்ரமணியோட சக்தி சூரியன் வெளியில இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் தெரியும், எடுபடும். சூரியன் மறைஞ்சதும் இவனோட சக்தியும் மறைஞ்சிடும். இப்பதான் கழுகுக்கு காய் சொன்னவன் கிணத்துக்குள்ள வந்து விழுகிறான். அதையும் அவ பார்க்கல. அந்த மணியால தான் தனக்கு சக்தி கிடைச்சிருக்குமோன்னு யோசிக்கிறவன் தூக்கி விட்டு எறிஞ்சிருப்பான்ல, அந்த மணியை தேடிக்கிட்டு இருக்கிறான். சேப்பு கலர்ல ஏதாவது இங்க பாத்தியான்னு கேட்டா, அடுப்புல சுட கங்கு இருக்கு, எடுத்தரட்டுமா அப்படின்னு அக்கா கேட்டு நக்கல் செய்யறான். வைக்கப்படப்புக்குள்ள தேடி ஒரு வழியா ருத்ரமணியை எடுத்துறான். ஜெய் பூம்பா, வஜ்ரவந்திரபலி, மகேந்திரபலி, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறான். மந்திரம் எல்லாம் எதுவும் வேலை செய்யல. அப்புறம் பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி என்னென்னமோ பூஜை பண்ணி பாக்குறான். எல்லா கடவுளையும் கூப்பிட்டு பாக்குறான். அப்பையும் எதுவும் வேலை செய்யல. பார்த்தா அக்கா தான் கோபத்தின் உச்சத்துல ருத்ர தாண்ட வாடுறா. ஏண்டா உனக்கு குணமானதுக்கு மாரியம்மா தான் காரணம் நினைச்சா பில்லி சுனியம் பண்ணிட்டு இருக்கிறியா, வாடா வாடான்னு விளக்கமாதது அடின்னு அடிக்கிறாங்க. அவன் கூரை மேல ஏறி படுத்துட்டான். ஏன் இந்த ருத்ரமணி வேலை செய்யலன்னு ஒரே குழப்பம். எனக்கு சக்தி கொடுக்குறாப்புல கொடுத்து சாயந்தரம் ஆனது சக்தியை பிடிங்கிட்டேல, என்ன சொன்னாலும் என்ன நம்ப மாட்டேங்கிறா, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டியாடா டே அப்படின்னு கல்லு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், திட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தூங்கி போயிட்டாங்க. காலையில விடியுது. சூரிய வெளிச்சம் சுல்லுன்னு அடிக்குது. அப்பதான் அந்த சிவப்பு கல்லு ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்குது. சூரிய வெளிச்சம் படும்போது தானே இந்த கல்லு ஒரு மாதிரி மின்னுதுங்கிறத நம்ம பய பாக்குறாங்க. சூரிய வெளிச்சத்துல அந்த கல்லை வச்சதும் அப்படியே மின்ன ஆரம்பிக்கும். இவனுக்கு பலம் கூட ஆரம்பிக்கும். ஓட்ட பிச்சுக்கிட்டு பொத்துன்னு கீழே வந்து விழுவான். அந்த கல்லை பத்தியும் தனக்கு கிடைச்ச இந்த சக்தியை பத்தியும் எல்லாம் டெமோ காட்டுவாப்ல. அப்பயும் அந்த ஃப்ரெண்டு நம்ப மாட்டாரு. இதெல்லாம் பார்த்தாது பாலையா ஓடுற ட்ரெயினையே ஒத்த கையால நிப்பாட்டினாரு. அதை வேணா நீ செய்வாரு, ட்ரை பண்ணிப்பாரு. ட்ரெயினை நிப்பாட்டினேன்னா
உண்மையிலே நீ சக்திசாலி அப்படிங்கறத ஒத்துக்கிறேன் இருப்பாப்ல ஃப்ரெண்டு. இவன் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு தண்டவாளத்துக்கு முன்னாடி நிப்பான். வேண்டா ரிஸ்க், வேண்டான்னு எவ்வளவோ சொல்லுவாப்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரன். கேட்க மாட்டானே, பாலையா மாதிரியே சீனா போட்டுக்கிட்டு இருப்பாப்ல. ட்ரெயின் நின்ற பாடு இல்ல. ஐயோ வேண்டான்னுவான். ட்ரெயின் நம்ம பயில அடிச்சு தூக்கி எரியும். அவ்வளவுதான் போய் சேர்ந்துட்டான் போலன்னு ஃப்ரெண்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். போயிட்டேடான்னு அழுதுகிட்டு இருப்பாரு. பார்த்தா அசால்ட்டா நம்ம போய் எந்திரிச்சு வருவான். இவனுக்கு ஒன்னும் இருக்காது. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு கடைக்காரரு அங்க சுத்தி திரிஞ்ச குரங்குகிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் மீனாட்சியுடைய அந்த செயினை பிடிங்கிருவாப்ல. நல்லா இருக்கேன்னு அவர் கழுத்துல போட்டுப்பார். அதை பார்த்த நம்ம ஹீரோயின் உடனே அந்த ஆளோட வயிற்ற பாக்குறா. பார்த்தா வயிற்றுல அடிபட்டு இருக்கும். இது எப்படிங்க அடிபட்டதுன்னு கேட்டா, நாயோட வாயில இருந்த வரிக்கையை பிடுங்க பார்த்தேன், கடிச்சு வச்சிருச்சுங்கிறா. சும்மா காமெடி பண்ணாதீங்க, நீங்க தானே அன்னைக்கு காட்டுக்குள்ள என்ன காப்பாத்தினது அப்படின்னு பேசுது இந்த அம்மா. எவனோ ஒருத்தன் காப்பாத்திருக்கான், சரி அந்த பெருமையை நாம் எடுத்துப்போம். என்ன, ஆமா நான் தான் காப்பாத்தினேன், இந்தாங்க சேன்னு கொடுத்துட்டு ஒன்னா கரெக்ட் பண்ணிட்டான். இவளோட வயல்வெளியில சுத்தி திரிவான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்படியாவது இன்னைக்கு மீனாட்சி கிட்ட எல்லா உண்மையை எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பார். எதுக்க ஜோடியா அவங்க வரதை பார்த்துட்டு அவருக்கு ஷாக். கேட்டா நான் தான் இந்த பொண்ணை காப்பாத்தினேன்னு சீனை போடுவாப்ல. அதே சமயம் உன்னை காப்பாத்தினவன் கவட்டையை வச்சு குறிபாத்து அடிச்சான்னு சொன்னேன்ல, இந்த பைய குறிபாத்து அடிக்க தெரியுமா இவனுக்கு அப்படின்னு கேட்டா தெரியுமேன்னுவாப்ல. ஆனா கவட்டை என்கிட்ட இல்லையேன்னுவான். இதோ கவட்டை நான் வச்சிருக்கிறேன்னு கவட்டையை கொடுக்க கல்ல வச்சு அடிப்பாரு. கரெக்டா குறிபாத்து எங்கேயோ அடிக்கணும். பார்த்தா எங்கேயோ ஒரு விவசாயி அவர் குடிக்க வச்சிருந்த ஒரு மருந்துல போய் அடிபட்டு பாட்டில் உடஞ்சிருது. உடஞ்ச பின்னாடி தான் அந்த பாட்டில் என்னன்னு பார்த்தா பூச்சி மருந்து பாட்டிலுங்க. தன்னைத்தானே அழிச்சுக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கிறார் போல தெரியுது. ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, காவல்வரிங்கிற பேர்ல இவங்க வச்சிருந்த நெல் மூட்டை அத்தனையுமே இழுத்துட்டு போயிட்டாங்க போல தெரியுது. அடிமையா நடத்துறாங்களாம். இந்த வாழ்க்கை பிடிக்காம தான் சாக போறதா சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நம்ம நீதி கேட்போம்னு கஜா கிட்ட போய் இந்த அம்மா நீதி கேட்கும். உனக்கு பிரச்சனையா இருந்தா சங்க ஊது, என் கூட மல்யுத்தத்துக்கு வா, ஜெயிச்சா உன் பேச்ச கேட்கறோம் அப்படின்னு சொல்லி நக்கல் செய்யறாரு. இருமா நீ அம்மா போனோம், உன்னை பாதுகாத்த உனக்காக சண்டை போட்டான்ல இந்த கடைக்காரன், இவன் உனக்காக சண்டை போடுவான்னு சொன்னதும், ஐயோ ஆத்தா நான் போய் சொன்னேன், உண்மையிலே உன்னை காப்பாத்துனது நான் இல்ல, இந்த காயம் கூட நாய் கடிச்சதுனால வந்த காயம், ஆளவிடு சாமின்னு அவன் ஓடிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து சங்க எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டார். போட்டிக்கு நான் தயார் அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட இந்த ஆளு பேசின விதம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு விட்டான். சூரியன் நல்லா சுல்லுன்னு மேல அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஊருக்காரங்களும் ஒண்ணு கூட்டிட்டாங்க சத்தம் கேட்டுட்டு. ஏற்கனவே தோத்து போடவங்கலாம் வந்து நிக்கிறாங்க. இவனும் கையில அந்த ருத்ரமணி எடுத்துக்கிட்டு சூரிய வெளிச்சத்தை காட்டி அப்படியே கும்பிடுவான். ஆனா விதியின் விளையாட்ட பாருங்க, சூரியன் மேகமூட்டத்துக்குள்ள மறைஞ்சிருச்சு. சூரிய வெளிச்சம் இந்த பக்கம் வரல. ஐயையோ சூரிய வெளிச்சம் வரலையே, சக்தி வேலை செய்யாதேன்னு பதறுவான். மேக கூட்டத்துக்கிட்ட இருந்து சூரியன் வெளியில வர வரைக்கும் நேரத்தை ஓட்டலாமேன்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸசைஸ் பண்றாப்ல, வார்ம் அப் பண்றாப்ல, எல்லாருக்கும் கையை கொடுக்குறாப்ல சீனை போட்டுக்கிட்டு இருந்தா அடியால் பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுருவான். அக்காவுக்கு நீசு தெரிஞ்சு அக்காவும் வந்துடுறாங்க. இவனும் அந்த ஆளோட கவுட்டுக்குள்ள ஓடி எகிரி குதிச்சு உப்பு மூட்டை குதிச்சு என்னென்னமோ பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு இருப்பார். அக்கா வந்து டேண்டா எருமாடே ஏன்டா அப்படி பண்ற திட்டும் போது டைவர்ட் ஆயிருப்பானா, அப்ப பிடிச்சு எலும்ப நொறுக்க ஆரம்பிக்கிறார். தூக்கி வீசி எறிவார். கீழே படுக்க போட்டு காலை உடைக்க பாக்குறார். காலை நொறுக்கிறாப்ல. அடுத்து கை ரெண்டையும் கழுத்தோட சேர்த்து வச்சு கையை நொறுக்கிறாப்ல. அக்கா வேண்டா விட்டுருக்குன்னு கெஞ்சும் கதறும், கேட்கலையே. அடுத்து கழுத்து எறும்பையும் நொறுக்கி படுக்க போட்டார். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. அதே சமயம் பேண்ட் பாக்கெட்ல சொருகி வச்சிருந்த அந்த ருத்ரமணி விழுந்து கிடக்கிற நம்ம ஹீரோவோட கையில விழும். மேக கூட்டத்துக்கு பின்னாடி மறந்திருந்த சூரியனோட வெளிச்சம் இப்ப வெளியில வருது. வெளிச்சம் ருத்ரமணியில பட்டதுமே உடம்பு முழுக்க ஏதோ சாக்கடிச்சாப்ல ஒரு வேகம். கண்ணு சிவப்பு கலர்ல மாறி நிக்குது. அடுத்து பார்த்தா எந்திரிச்சு நிக்கிறான். அடிக்க வந்த நம்ம கஜாவை அலாக்கா ஒத்த கையில வானத்தை பார்த்தாப்புல தூக்கி தான் சோல்டர்ல போட்டு ஒரே அடி, முதுகெலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். அப்படியே வீசி எறிவான். ஆளு அதோட முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற அடியாட்கள் சும்மா இருப்பாங்களா, என் தலைவரையே அடிச்சிட்டியான்னு அவங்களும் களத்துல இறங்குறாங்க. ஒவ்வொருத்தனையும் சும்மா அடிச்சு பறக்க விடுறார். ஸ்ட்ரைட்டா ஃபுட்பால் தான். ஒவ்வொருத்தனையும் ஃபுட்பால் அடிச்சு பறக்க விடுறாப்ல பறக்க விடுறார். கூட்டத்துல சில பேரு என்னப்பா அது, ஹீரோ அடிச்சா 4 அடி தள்ளி விழுவாங்கன்னு தெரியும், 40 அடியா பறப்பாங்க அப்படின்னு கேட்டு முடிக்கல. அதுக்குள்ள தன்னை சுத்தி பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்கள ஓங்கி ஒரு குனிஞ்சு இப்படி மேல தூக்கி எறியும் போது மொத்த பேரும் அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பொது கீழே வந்து விழுவாங்க. விழுந்தவங்க மேல அன்னைக்கு இலங்கையில தனக்கு சிம்மாசனம் கொடுக்காத ராவணனுக்கு முன்னாடி தான் வாளையே சுருட்டி சிம்மாசனமாக்கி மேல உக்காந்துகிட்டு இருந்த ஹனுமான் மாதிரியே இங்க அடியாட்களை படுக்க போட்டு அவங்க மேல உக்காந்து செமையா போசு கொடுக்குறாப்ல நம்ம ஹீரோ. இத பாக்குற அந்த முனிவர்ல இருந்து பாக்குற அந்த குரங்குல இருந்து இன்னும் சில பேருக்கு மட்டும்தான் ஹனுமாரே வந்து உக்காந்துட்டு இருக்கிறாப்ல ஒரு ஃபீலை கொடுக்குது. அடுத்து போட்டியில ஜெயிச்சதுனால இனி ஊர்காவலர் நம்ம ஹீரோ தான் சொல்லிடுறாங்க. ஊர்காவல்காரர்கிட்ட செங்கோல் ஒன்று இருக்கும். அந்த கோலை கையில கொடுக்குறாங்க. எல்லா பேரும்
அடுத்த ஊர்காவலர் இவர் தான் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா ஹீரோனுக்கு வருத்தம். ஏன்னா இந்த ஊர்காவலுங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி நினைக்குது. டப்புன்னு செங்கோலை உடச்சு போட்டுறாரு. எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன் உடச்சு போடுறீங்கன்னு. நம்ம ஊருக்கு ஊர் காவலம் தேவையில்லை, ஊர் தலைவர் தான் தேவை, அந்த தலைவரையும் நாமளே தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அதே சமயம் ஹெலிகாப்டர் அந்த பக்கம் பறந்து வந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க. ஃப்ரெண்டு காரணம் நம்ம ஊருக்கு பஸ் வரதே பெரிய விஷயம், ஹெலிகாப்டரே வந்து இறங்குதுன்னு ஆச்சரியப்பட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அசிஸ்டண்டும் கூடவே நம்ம வில்லனும் வந்து இறங்குறாங்க. இந்த பக்கம் நம்ம முனிவர் ருத்ரமணிக்கான யுத்தம் ஆரம்பமாயிடுச்சு. சிரஞ்சீவியான ஹனுமார் எங்க இருக்காரோ அப்படின்னு பேசிட்டு இருக்க, அதே சமயம் இமயமலைக்குள்ள பனி குகைக்குள்ள பனி மூடி இருக்கிற சிரஞ்சீவியான ஹனுமாரை நமக்கு ஒரு செகண்ட் காட்டுறாங்க. வாள் மட்டும் ஆடுறத நம்மளால பார்க்க முடியுது. எதுக்கு இவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் செல்ஃபி எடுத்து இந்த கிராமத்துல நெட்ல வீடியோவை போஸ்ட் பண்ணிருப்பார். அப்படி போஸ்ட் பண்ணும்போது பின்னாடி ட்ரெயின்ல அடிபட்டு நம்ம ஹீரோ தூக்கி வீசி எரியப்பட்டதையும், அப்படி எரியப்பட்ட பிறகும் கூட சின்ன பின்னான்னு சதறி போயிருப்பான்னு பார்த்தா ஒண்ணுமே ஆகாம திரும்பி நடந்து வரதையும் அந்த வீடியோல பார்த்துட்டு, நாம எதிர்பார்க்கிற அந்த சூப்பர் பவர் இவங்கிட்ட இருக்குது, அதை ஆட்டைய பண்ணணும் தான் வில்லே இங்க வந்திருக்காங்கிறது நல்லா தெரியுது. ஆனா ஊர்க்காரங்களுக்கு ஏதோ கதை சொல்லிட்டு உள்ள வந்துட்டாப்ல நம்ம வில்ல. கார்பரேட் கம்பெனிக்காரங்க பின்தங்கிய கிராமத்துக்கு உதவி செய்யறதுக்காக 1-2 கார்பரேட் ப்ரோக்ராம பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி இங்க வந்திருக்கிறோம், உங்க கிராமத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோயின் அடிபட்டவங்களை ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு மலைக்கு கீழே அடிவாரத்துக்கு சிட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ளேயே நிறைய உசுறு போயிடுது, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இங்க கட்டினா நல்லா இருக்கும்னு கேட்க, தாராளமா கட்டிடலான்னு நம்ம வில்லன் சொல்லிடுறாங்க. கை கொடுக்குறாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் கை எடுப்பாப்ல. அப்படி கை கொடுக்கும் போது மோதிரத்துல ஒளிய வச்சிருந்த ஒரு முள்ள வச்சு குத்தி நம்ம ஹீரோ உடம்புல இருந்து ரத்த துளிய அவர் எடுத்துறாரு, ஹீரோக்கே தெரியாம. ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டேஷனை கட்டுறதுக்குள்ள அவனோட பவருக்கான சோர்ஸ் எங்க இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பணுங்கிறது வில்லைங்களோட திட்டம். அவனோட பவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அசிஸ்டண்ட கிராமத்துக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருப்பாப்ல வில்ல. அவரை சுத்தியும் முத்தியும் தேடிட்டு இருப்பாப்ல. ஹீரோ என்ன சொல்றாரு, தன் பவருக்கான சோர்ஸ் என்னன்னா ஃப்ரெண்டுக்காரன் வளர்க்குறான்ல எருமை, அந்த எருவு மாட்டு பால் தான் காரணம்ன்றாப்ல. யாரும் நம்ப மாட்டாங்க இவன் உட்பட. இதோ பாருங்கன்னு எருவு மாட்டை எடுத்து பால் எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சுட்டு அந்த செம்பையை நசுக்கி வானத்துல வீசி எறிஞ்சா திருப்பி அது கீழே லேண்ட் ஆகிறதுக்கு வரவே இல்லை, பறந்து போயிட்டே இருக்குது. உடனே கூட்டம் முந்தி அடிச்சுக்கிட்டு அந்த எருமை பாலை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்கு நல்ல வருமானம். ஊர்க்காரங்க எல்லாம் முண்டி அடிச்சு பாலை வாங்க பார்த்தா 1 லட்ச ரூபா பணத்தை மொத்தமாக கொடுத்து நம்ம அசிஸ்டண்ட் மொத்த பாலையும் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. ஹாஸ்பிட்டல் வேலை பிரச்சனை இல்லாம தடையில்லாம முடியணுன்றதுக்காக ஒரு சின்ன பூஜையா, பூஜைக்கு நம்ம வில்லனை கூப்பிட்டு விட அவனும் ரொம்ப ஜாலியா வந்திருப்பான். திருவிழா மாதிரி கலகலமா அப்படியே களை கட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள ரிப்போர்ட் வந்துருச்சு. ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்ததுல அவன் ரத்தத்துல சூப்பர் பவருக்கான எந்த அடையாளமும் இல்ல, அவனுக்கு இம்யூனிட்டி பவர் கூட கம்மியா தான் இருக்குதான். அப்புறம் அந்த எருவு மாட்டு பால்லையும் ஒண்ணும் இல்ல, பால்ல பாலை விட தண்ணி தான் அதிகமா கலந்து வச்சிருந்தாங்களா. இவனுக்கு பவர் கண்டிப்பா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமா தான் வரணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இவனோ போன் பண்ணி சொல்றான். வெயிட் பண்ணி சரியான தருணத்துக்கு காத்துக்கிட்டு இருங்க, இப்போ அவனோட பவரை வெளியில காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வில்லை ஏதோ சிக்னல் காட்டுறாங்க. ஜேசிபி மூலமா ஃபவுண்டேஷனை கட்டுறதுக்காக ஒரு பெரிய பாறை அங்க இருந்து தூக்கணும். அந்த வேலை நடக்குது. தூக்க பார்த்தா ஓவர்லோடுல போய் நிக்குது. அவ்வளவு வெயிட்டான் தூக்க முடியல ஜேசிபியாலேயே. முடியல சார் அப்படின்னு சொல்லிடுவான் டிரைவர். இறங்கியா நான் பாத்துக்கிறேன்னு இவர் ஏறி அந்த கல்லை தூக்குவார். எல்லாரும் கைத்தட்டுவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் தாங்க முடியாம ஓவர்லோடு பக்கம் போகுது. கயிறு பியுது. வேணும்னே மக்கள் இருக்கிற பகுதியில அப்படியே ஆட்டி விடுவாரு. மக்கள் எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுவாங்க. இவங்காலேயே ஒருத்தன் கோட்டு ஷூட்டு டை எல்லாம் போட்ட ஒருத்தவன் கீழே விழுவான். குழந்தை ஒண்ணு விழுந்துரும். அவங்க மேல கரெக்டா பாறை விழப்போகிற அந்த சமயம் நம்ம ஹீரோ பவர் எடுக்கணும்ல, சுருக்கு பையில வச்சிருந்த அந்த கல்லை எடுக்க போவார். வில்லைங்க யாரும் பாத்திர கூடாதுங்கிறதுக்காக கீழே கிடந்த ஒரு முகமூடி எடுத்து அந்த முகமூடிக்கு பின்னாடி கல்லுல இருந்து பவரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை அலாக்கா பிடிச்சிடறாருங்க. குழந்தை மூஞ்சில விழுந்து நசுக்கி இருக்க வேண்டியது, ஆனா குழந்தை உசுரோட இருக்குது. தூக்குறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். சும்மா 2 கையில அசால்ட்டா தூக்கி நிப்பாட்டுறான். எல்லாரும் பார்த்து அதிர்ந்து போறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு மலையவே எப்படியா தூக்கி நிப்பாட்டுறான்னு அதிர்ந்து போறாங்க. கெத்து காட்டாப்ல கண்ணாடி கீழே விழுந்து கிடக்கும். அந்த கண்ணாடியை நம்ம ஹீரோயினே போய் ஹீரோவுக்கு மாட்டி விட்டு அழகு பாக்குறா. கட் பண்ணா இப்போ ஊருக்கு வெளியில இவங்க வச்சிருக்கிற லேப் ஒரு பஸ்லயே வச்சிருப்பாங்க. அங்க நம்ம வில்லனை காட்டுறாங்க. காப்பாத்தப்பட்ட அவங்க ஆள்ல ஒருத்தனை இவங்கெல்லாம் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டிருப்பாப்ல. இதை பார்த்து காண்டா இருப்பாரு நம்ம வில்லன். அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ஏதோ புதுசா ஒரு சூட்டை பவர்ஃபுல்லான சூட்டை கண்டுபிடிச்சிருக்காரா. அது போக ஒரு கிளவுஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வச்சு அடிச்சா எதை வேணாலும் சாச்சிட முடியும், ட்ரை பண்ணி பாருங்க, சாம்பிள் பாருங்கன்னு சொன்னதும் ஒரு மரத்துல போய் இடிக்க போறார். மரத்துக்கு பின் பக்கத்துல இவங்க வாழ்கன்னு கோஷம் போட்டாப்புல இல்ல, அந்த ஆளை கட்டி வச்சிருக்காங்க. ஓங்கி இந்த பக்கத்துல குத்துன குத்துல அந்த அதிர்வுலையே அவர் பீஸா நொறுங்கி போறாரு. அந்த மரமே ஒத்த குத்துல சாஞ்சு விழுகுதுங்க. அவ்வளவு பவர்
அந்த கிளவுஸ்ல இருக்கு போல தெரியுது. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ மீனாட்சியை கரெக்ட் பண்ணியாச்சு. மீனாட்சியுடைய அப்பாவை நம்ம சரி கட்டணும், அப்பதான் கல்யாணம் பண்றதுலாம் முடியும். ஒலிம்பிக்ஸுக்கு போய் 2 தங்கப்பதக்கம் வாங்கினா பொண்ணு கொடுத்துருவார்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா போட்டி ராத்திரி வச்சா என்ன பண்றது அப்படின்னு கேட்க காண்டாகுது அவனுக்கு. அதே சமயம் பின்னாடி இருக்கிற பாட்டி, ஏண்டா வீட்டுல பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணு யோசிக்கிறியன்னு கேட்கும்போது, அவ பஜாரி ஒரு பயலும் கட்டிக்கல, நான் என்ன பண்ண முடியுங்கிறாப்ல தம்பி. டே நிறுத்துறா, வர்ற மாப்பிள்ளைங்க எல்லா பேர்கிட்டையும் கல்யாணத்துக்கு பிறகு என் தம்பியும் என் கூட வருவான்னு சொன்னா அந்த கண்டிஷனுக்கு எந்த மாப்பிள்ளடா ஒத்துப்பாங்க? அதனால தான்டா கண்டிஷனுக்கு ஒத்துக்காத எல்லா பேரையுமே வெளியில போங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சா அவங்க அக்கா. அவளை போய் ஆட நீ பஜாரி அப்படி இப்படிங்கிற, போடா டேய் போடான்னு சொன்ன பிறகுதான் இவனுக்கு உண்மை தெரியும். வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி கண்கலங்குறான். சாப்பாடு போடும்போது கூட கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கும். அதையெல்லாம் பார்த்து அழுகிறான். காலையில விடிஞ்சா விவசாய வேலையை பாக்குறதுக்காக இந்த பொண்ணு கிளம்ப பார்க்கும். ஆனா முந்திக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க போய் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். தென்னை மரத்தெல்லாம் வண்டியில ஏத்தி இன்னொரு ஆர்டருக்கு தென்னை மரங்களை எண்ணி வச்சு அப்புறம் கயிறு திரிச்சுன்னு படுபயங்கரமா வேலை பார்க்கறான். பொதுவா அந்த பொட்டிக்குள்ள இருந்து பணத்தை எடுத்து தான் பழக்கம். ஆனா இந்த தடவை முறையா சம்பாதிச்சு பணத்தை உள்ள வைக்கிறான். இதெல்லாம் பார்த்து அக்காவுக்கு பரவாயில்லையே, தம்பிக்கு பொறுப்பு வந்துருச்சேன்னு சந்தோஷம். பசிக்குது, சோறாக்கணையா இல்லையான்னு கேட்டதும் இதோ ஒரு நிமிஷத்துல ஆக்குறேன்னு சொல்லிட்டு வேகமா போய் அக்கா சோறாக்குறா. சோறாக்கணுமேனு போய் பாத்திரத்தை திறந்தா ஆல்ரெடி சமைச்சு வச்சிருக்காங்க. ஜஸ்ட் போட்டு தான் தர சொல்லி இருக்கிறான். செம்ம இல்ல? சாப்பிடும்போது கதவை தட்டுற சத்தம். போய் கதவை தரங்கிறான். தம்பிக்கு பொறுப்பு வந்ததுல இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். கதவை திறந்து பார்த்தா வெளியில நிக்கிறது இன்னைக்கு வந்த மாப்பிள்ள. அவரே வந்து நிக்கிறார். சந்தையில வச்சு என்ன இந்த மாப்பிள்ள பார்த்தாரு. கல்யாணத்துக்கு பிறகு என்னையும் கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு. என்ன இது? என்னது இது? நான் ரொம்ப பொறுப்பா நடந்துப்பேன், ஊரை வேற காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு சீதனமா என்னாலலாம் வர முடியாதுன்னு கட்டன் ரேட்டா சொல்லிட்டேன்னு, நான் இல்லாம நீ கல்யாணம் பண்ணி போ அக்கா அப்படிங்கறத எவ்வளவு இன்டைரக்டா அழகா சொல்றான்னு பாருங்க. அக்காவுக்கு சந்தோஷம் தான். அடுத்து ஊர்ல தலைவரை யாரு அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கணும். யார தலைவரா நிப்பாட்டலாம்னு பார்த்தா மீனாட்சியுடைய அப்பாவையே தலைவரா நிப்பாட்டலாம். பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாப்ல, இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு ஊர் தலைவர் ஆக்கணும்னு நம்ம ஹீரோவோட எண்ணம். ஆனா அதே சமயம் கடைக்காரன், அதான் நம்ம குருவி கூடு மண்டையன், அவன் விறுவிறுன்னு வர்றான். வந்து என்ன நீங்க தலைவரா தேர்ந்தெடுத்தா வீட்டுக்கு 2 கிலோ புளி ஃப்ரீயா கொடுப்பேன், வீட்டுக்கு 5 கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க ஊர்க்காரங்க எல்லாம் சூப்பர் சூப்பர்னு சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு நம்ம ஹீரோக்கு தோணுது. ஹீரோனுக்கு தான் ஆபத்துன்னு ஒரு ஃபீல் ஆகுது. எவனோ ஒருத்தன் சாரா நாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா ஒரு கட்டத்துல எதையோ போட்டு புகையை உண்டாக்கி நாடி நரம்பு எல்லாத்தையும் இருக்க பிடிச்சு அப்படியே நம்ம பயல மயக்கமடைய செஞ்சிடறாங்க. திருப்பி முழிச்சு பார்த்தா கட்டி வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட். உனக்கு அந்த பவர் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டா எருவு மாட்டு பால்லங்கிறான். அதை அவங்க நம்பல. சொல்லு விட்டா இந்த கல்லுல இருந்து கூட சக்தி கிடக்குன்னு சொல்லுவ போலயே அப்படின்னு சொல்லி கல்லை தூக்கி போறார். இதையெல்லாம் இந்த பக்கம் வீடியோ கால்ல பாக்குற நமக்கு வில்லங்காரன் டேய் டேய் அப்படின்னு ஏதோ சொல்ல வர. அட இரியா, அதான் விசாரிச்சுட்டு இருக்கணும்ல, அப்புறம் என்ன டேய்னு நொய்யின்னுக்கிட்டு இரியா அப்படின்னு மைக்கை கட் பண்ணிடுறான். சேர் வேற ஆடிக்கிட்டே இருக்கும். இது வேற ஆடிக்கிட்டே இருக்குன்னு அந்த கல்லையே போய் அன்னம் கொடுத்துறதுக்கு கீழே பயன்படுத்துவான். இதையெல்லாம் பார்த்து வில்லன் காண்டாயி கையில கிளவுஸ் எடுத்துக்கிட்டு வேகமாங்கிட்டு வர பாக்குறாரு. அதுக்குள்ள யோ விட்டா அடிச்சிருவ போல, அடிச்சிருவியா நீயே அப்படின்னு நம்ம ஹீரோ வெறுப்பேத்த அடிச்சிருவண்டான்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ஓங்கி ஒரு அடி. அசிஸ்டன்ட் அடிச்சதும் நாற்காலியோட கீழே விழுகிறாப்புல விழுவான். கரெக்டா சூரிய வெளிச்சம் பட்டு அந்த கல்லுல இருந்து ஒளி வரும். இவன் மேல படும். சூப்பர் பவர் கிடைக்கும். எல்லா பேரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு மின்னல் வேகத்துல வெளியில ஓடியாராம். ஏன் இவ்வளவு வேகமா ஓடியாரான்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஹீரோயின் இந்த பக்கத்துல ஒரு மாங்காய் ஊறுகாய் போடுற இடத்துக்கு வருவா. அங்க ஒருத்தன் அவளை வெட்ட வந்தா கவட்டையால அடிச்சு அவனை மட்டையாக்குறாரு. அடிக்க வரவங்க எல்லாத்தையும் கவட்டையாலேயே ஒரு குண்டை வச்சு அடிக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் இவளுக்கு வரும். சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு முறையும் இவளை காப்பாத்துறது, இவளுக்காக உதவி பண்றது எல்லாமே இந்த கவட்டையும் குண்டும் தான். அதையெல்லாம் செஞ்சது இந்த பையன்தான். காட்டுக்குள்ள வச்சு கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்தினது இவன் தான். எல்லா உண்மையும் இப்பதான் அவளுக்கு தெரிய வருது. லவ் அப்படியே உருவாக ஆரம்பிச்சிருது. எல்லா பேரையும் அடிச்சு பறக்க விடுறாப்ல. மாங்காய் ஊறுகாவையும் அந்த பக்கம் போட்டு முடிச்சிருவாங்க. ஒரு மாதிரி மேகம் வெட்டுது, மின்னல் வெட்டுது, மழை பெய்ய போகுது. பாட்டிமாரெல்லாம் வாங்க வீட்டுக்கு போவோன்னு கிளம்பிடுறாங்க. ஆமா, உன் நெத்தியில இருந்த காயம் எப்படி காணாம போச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்பா. அப்பதான் அந்த கல்லை காட்டி எல்லாம் இந்த கல்லோட மகிமைன்னு வாப்ல நம்ம ஹீரோ. பாசத்தோட அந்த பொண்ணும் கட்டி பிடிச்சிக்கிறா. இந்த பக்கம் பூசாரி ஒருத்தவர் வருவாரு. என்ன அந்த பொண்ணை முடிச்சாச்சான்னு கஜா கேப்பாப்ல. பின்னாடியே இல்ல ஊர்காவை தான் போட்டு முடிச்சோம், அவளை யாரும் முடிக்கல, இங்க பாரு எனக்கு அந்த பொண்ணு நான் விருப்பம், உனக்கு தலைவராகணும் அவ்வளவுதானே, இந்த ஆளும் ஒரு லெட்டரை கொடுக்குறாப்ல. என்னன்னு பார்த்தா நடக்க போற தலைவர் போட்டியில இவரும் பங்கெடுக்கிறதுக்கான நாமினேஷன். தலைவர் போட்டியில பங்கு போட்டுக்கோ, ஆளே மாறிட்டாப்ல, ஊருக்கு நல்லது செய்யறாப்லன்னு எல்லாரும் உன்னை பாராட்டுற ரேஞ்சுக்கு நடந்துக்கோ, ஊர் தலைவராக இருந்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முதுகெலும்ப உடைச்சாப்ல இல்ல, அதை மறுபடியும் நிமித்தி விட்டுட்டு ஹாயா கிளம்பிடுறார். இவ்வளவு நாளா நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ இவரால நிமிந்து நிக்க முடியுது, நடக்க முடியுதுங்க, சரி பண்ணி விட்டு போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கல்லுல இருந்து ஒளி வந்தது, அவனுக்கு பவர் கொடுத்தது
இது எல்லாமே அங்க இருந்த ஏகப்பட்ட கேமராஸ்ல அரைகுறையா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதையெல்லாம் நம்ம வில்லன் பார்த்துட்டு கல்லு தான் சோர்ஸ், பவர் கொடுக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து அவர் கிளம்பின பிறகு கதவு ஆட்டோவா மூடும். அப்படி மூடுறத ஒரு விறகு கட்டையால கவட்டையாலே அடிச்சு நிப்பாட்டி கதவு லாக்காரதுக்குள்ள உள்ள போயிட்டாப்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு வில்லன் நம்ம சயின்டிஸ்ட போய் 1 டன் அளவுக்கு நீ அந்த எலியெல்லாம் பஸ்மமாக்குனியே அந்த கேஸை உருவாக்குங்கிறாப்ல. 1 டன் எதுக்கு ஒரு பயில போட்டு தள்ளுறதுக்கு? 1 டன்னை வச்சு ஒரு ஊரையே அழிக்கலாமேனு யதார்த்தமா சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. இவன் வெள்ளத்தனமா சிரிக்கிறான். என்ன சொல்றீங்க? அந்த ஒரு கல் எடுக்கிறதுக்காக ஒரு கிராமத்தையே அழிக்க போறீங்களான்னு கேட்டா, ஆமா, உலகம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு கிராமத்தை பலி இருக்கிறது தப்பு இல்ல, ரெடி பண்ணி கொடுங்கிறாப்ல. இவன் என்னால முடியாதுங்கிறான். நீ சூப்பர் ஹீரோ ஆகணுன்ற நினைப்புல கொஞ்சம் கொஞ்சமா சூப்பர் வில்லன் ஆகிட்டு இருக்கிற, தப்புங்கிறாப்ல. அப்பதான் இவரு சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்கல்ல, அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் நினைச்சியா? அவங்கள என் ட்ரீமுக்கு குறுக்க இருக்கிறாங்கன்னு கொன்னதே நான் தாண்டா அப்படிங்கிறாப்ல. இப்ப நீயும் என் ட்ரீமுக்கு குறுக்க வர, உன்னையும் போட போறேன்னு மிரட்டுறாரு. உன்ன மாதிரி ஒரு ஆளை பத்திய உண்மை முகத்தை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போனை தேடுனா போனை நொறுக்கி விட்டுறாரு. இவங்கிட்ட இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும். அப்பப்போ ஒரு கேஸ் எடுத்து வாயில பைப் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல, பம்ப் பண்ணிக்கிட்டே. அதையும் உடச்சு போட்டுறாப்ல. தூக்கி அடிச்சு சயின்டிஸ்டையே அடிச்சு வீசினதுல அங்க ஃபுல்லா ஒரே புகமூட்டம் ஆயிடும். ஆஸ்துமா பேஷண்ட் வேற, கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு முட்டி இறந்து போயிடுவான். அப்படி இறக்குற நிலைமையில விட்டு இறக்கமே இல்லாம போறாரு நம்ம வில்லன். இந்த பக்கம் வில்லனோட ரூமுக்குள்ள புகுந்து அந்த கல்லுல இருந்து அவன் பவர் கண்டுபிடிச்ச மேட்டரை வீடியோவை வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்து மேட்டர் தெரிஞ்சு போச்சோன்னு சொல்லிட்டு சத்தமே இல்லாம வெளில வருவார். சூரிய வெளிச்சம் இல்ல, ராத்திரி ஆயிடுச்சு, சூப்பர் பவர் எல்லாம் அவங்கிட்ட இருக்காது. அப்படி வெளியில போகும்போது அடியாள்கிட்ட சொல்லி தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்ச அடியில கல்லு கீழே விழுந்துரும். ஆளு உருண்டி எங்கேயோ போய் விழுவான். கல்லு கிடைச்சிருச்சுன்னு வில்லன் கிட்ட சொன்னதும் வில்லனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பயல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அவனை முடிச்சு விட்டுட்டு கல் எடுத்துட்டு வாங்கங்கிறாப்ல. இவங்களும் ஹனுமந்த முடிச்சு விடுறதுக்காக போறாங்க ஹீரோவை. ராத்திரி நேரம் நம்ம பயலுக்கு சூப்பர் பவர் இருக்காது, அவனை அடிச்சு முடிச்சு விடுங்கடான்னு வில்லன் சொல்லி இருப்பான். இவங்களும் துப்பாக்கி எடுத்து கண்ணா பின்னான்னு சுடுவாங்க. அப்படி சுட்டு தள்ளும் போது பார்த்தா, எதுக்கு சும்மா கையில கம்பெடுத்துக்கிட்டு சிலபத்த மாதிரி சொல்லிட்டு வர்ற தோட்டாக்கள் எல்லாத்தையும் அவங்க பக்கமே திருப்பி அத்தனை பேரையும் முடிச்சு விட்டுட்டு அவங்க கிட்ட இருந்த கல் எடுத்துறாப்ல நம்ம ஹீரோ. ஆனா ராத்திரி இவருக்கு பவர் இருக்காதே, எப்படி இந்த சூப்பர் பவர் நம்ம யோசிப்போம். ஆனா அதே சமயம் அந்த பக்கத்துல கீழே விழுந்தவன் எந்திரிச்சு என் கள்ளக்கானா தேடிட்டு இருக்கிறான். அப்ப இது யாருன்னு பார்த்தா, உருவம் மாறின பிறகுதான் தெரியுது, அட நம்ம முனிவர் தான் அப்படின்னு. இவர் கூட பழைய படத்துல வந்த வில்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் டயலாக் பேசுறாப்ல, வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம சமுத்திரகனி தான். சமுத்திரகனியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. தாடி மீசைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கிறாப்ல. நான் வந்ததே இந்த கல்லை உங்ககிட்ட சேர்க்கறதுக்காகத்தான்னு சொல்லி கல்லை சேர்க்கிறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோவோட அக்காவுக்கு கல்யாண வேலை ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. மேடையில உட்காந்தாச்சு. ஹீரோவை பார்த்துக்கிட்டே அந்த பக்கம் ஹீரோயினும் வரா. அவங்க 2 பேரும் லவ் பண்ற மேட்ரு அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. காதை பிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா வில்லன் வரான். ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வரான். என்னப்பா நீ நம்ம ஊர் மானத்தை வாங்குறேன்றாப்ல. என்னாச்சுன்னு கேட்டா, நேத்து இவனோட ரூமுக்குள்ள போய் செக் பண்ணிட்டு வந்தாப்ல இல்ல, அந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிச்சு என் ரூமுக்குள்ள வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டான், பெட்டியை திருடிட்டு போயிட்டான்னு பிரச்சனை பண்றாரு. வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தா தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு பொட்டி எடுத்து வருவான். பொட்டி இருக்கு, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, பணத்துக்குள்ள இருந்த ஒரு கல்லு தான் எங்க தாத்தா காலத்து கல்லு, அதுதான் முக்கியம்னு சீனை போடுவாரு. பெட்டியை திறந்து பார்த்தா கல்லு இல்ல. அந்த கல்லுங்க குடுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அந்த கல்லு ஹனுமந்தோடதுன்னு சொல்லுவாங்க, ஹீரோவோடதுன்னு வாங்க. அவன் அமைதியா இருக்க சொல்லிவிட்டு, சரி இந்தா ஊர்க்காரங்களை நம்ப வச்சுட்டே இல்ல, இந்த அணு கல்லை கொடுத்துருவாப்ல. கல்லை வாங்கினதும் சூரியனை தேடுறான். சூரியன் அங்க வருது. இதுதான் எங்க தாத்தா காலத்து கல்லு, 3 தலைமுறையா அங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே சூரிய வெளிச்சத்தை பார்த்து அப்படி நீட்டினா சூரிய வெளிச்சம் அந்த கல்லு வழியா ஊடுருவி இந்த பக்கம் இவன் கண்ணுக்கு வரும். பார்த்தா இது பூத கண்ணாடி கல்லு. அது நல்லா வெளிச்சம் சுல்லுன்னு கண்ணுல பட்டதும் எரியுதேன்னு கத்துவாரு. நீ தேடி வந்த கல்லு அது இல்ல ராசா, இது அப்படின்னு காட்டுவாரு. உங்க 3 தலைமுறை கல்லு என்னன்னே தெரியல, நீ சொல்றது இந்த ஊர்க்காரங்க நம்புவாங்களா அப்படின்னு நக்கல் பண்றான். ஊர்க்காரங்களும் ஆமல்ல, 3 தலைமுறை கல்லு நான் பார்த்தது நீ சொல்லியிருக்கணும்ல, அது டூப்ளிகேட்ன்ட்டு, நீதான் திருட்டு பைய, வந்தது இந்த கல்லுக்கு தானே எல்லாரும் சண்டை போடுறாங்க. அதுக்குள்ள அவங்க கண்ணை காமிச்சு விட 3 பேர் நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு கொடுத்து ஹீரோவை மட்டையாக்க பாக்குறாங்க. அதே சமயம் யாரோ ஒருத்தர் அவங்க 3 பேரையும் அடிச்சு தூக்கி வீசி எறிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம அக்கா தான். தென்னையில கையில எடுத்துக்கிட்டு என் தம்பி மேல எவனாவது கைய வச்சிங்க அவ்வளவுதான் மிரட்டுறாங்க. இன்னொரு 5-6 பேரை வெளியே அனுப்பிச்சுடுவான். அத்தனை பேரையும் கிரிக்கெட் பேட்டால பால் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தென்னைகளையே பேட்டாக்கி வர்றவங்கள பாலாக்கி சும்மா அடிச்சு துவம்சம் பண்றா. இன்னொருத்தன் அடிக்க வந்தா அவனையும் அடிச்சு தள்ளிடுறா. இவன் நம்ம ஹீரோ அந்த கல்லை வச்சு சூரிய வெளிச்சம் பட்டு தான் கண்ணுல சக்தியை பாய்ச்சற அதே சமயம் வெள்ளன் துப்பாக்கி எடுத்து சுடுவான். தோட்டா நம்ம ஹீரோவோட சோல்டருக்குள்ள புகுந்து பின்னாடி இருந்த அக்காவோட சோல்டருக்குள்ள இறங்கிடுச்சு. இவனுக்கு பவர் வந்ததுனால காயம் சரியா போயிடும். ஆனா அக்காவோட நிலைமை, அக்கா அடிபட்டதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் தம்பிக்கு. இதை பார்த்ததும் ஊர்க்காரங்களாம் ஒன்று சேர்ந்து அந்த பசங்களை பிடிக்கிறான்னு விரட்டுவாங்க. ஊரு ஒன்று சேர்ந்துருச்சு. எஸ்கேப் ஆகணும். வில்லனோட ஆட்களும் அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ உடம்புல ஏற்பட்ட அந்த காயம் அது தானா காணாம போயிடும். ஆனா இந்த பொண்ணோட நிலைமை
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அவ்வளவு நேரம் இல்ல, அக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அக்காவை தூக்கிட்டு போறான். கல்லை எடுத்துட்டு போறான். மேக கூட்டத்துக்கு பின்னாடி சூரியன் மறைஞ்சிருக்குது. வெளிச்சம் மலை உச்சியில தான் வருது. அதனால அக்காவை தூக்கிட்டு அந்த மலை உச்சிக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறான். சூரிய வெளிச்சத்துக்காக ஓடியான்ட்டான். படு வேகமா சூப்பர் ஹீரோ பவரோட ஓடியாந்து ஒரு பாறை மேல வச்சுட்டு வெளிச்சம் வந்ததும் கல்லை தூக்குவாங்க. ஆனா அதுக்குள்ள பாவம் அக்காவோட உசுறு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே மயங்கி விழுந்திருக்கிறா. தன் அக்காவை காப்பாத்தாத அந்த கல்லு மேல நம்ம ஹீரோக்கு கோவம். அந்த கோவத்துல கல்ல ஹீரோ வீசி எரிஞ்சிருவாங்க. அப்படி கல்லு வீசி எரியப்படும் போது அடியாட்கள்ல எவனோ ஒருத்தன் கல்லு அப்படி போறத அவன் பாத்துருவான். அக்காவை காப்பாற்ற முடியாத அந்த கல்லு தேவையில்லைன்னு கோவத்துல ஒரு பாறையவே அடிச்சு நொறுக்குவான். கல்யாண கோலத்திலேயே சடலமாயிட்டா அக்கா. மாப்பிள்ள உட்பட ஊரே சேர்ந்து அழுதுகிட்டு இருக்குது. அக்காவுக்கு நல்லபடியா இருச்சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பாடியை கொண்டு போய் எரிச்சாச்சு. எரிக்கும் போது ஐயரு கிரகணம் வரப்போகுது, அதுக்குள்ள நாம கிளம்பணும் வாங்க எல்லாரும் சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஊரே அப்படியே காலி பண்ணி அங்க இருந்து கிளம்புது மயானத்துல இருந்து. அதே சமயம் அடியால ஒருத்தன் சொல்லிருப்பாமல வில்லைங்கிட்ட கிராமத்துல எங்கேயோ தான் அந்த கல்லு விழுந்திருக்குன்னு. உடனே இவரு தாங்கிட்ட இருக்கிற ட்ரோன் எல்லாத்துக்கும் கோடிங் எழுதி அந்த கல்லை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. ஒரு கண்ணு நொல்லையாயிடுச்சா கண்ணை மறைச்சாப்புல ஒரு மாஸ்க போட்டு மூக்கையும் ஆய மறைச்சாப்புல வேற ஒரு மாஸ்கையும் போட்டு அடியாட்களோட கிளம்புறாரு. சரி ட்ரோனை வச்சு கள்ளத்தான் தேடுவான்னு பார்த்தா ட்ரோன்ல அந்த சயின்டிஸ்ட் உருவாக்குனார்ல கேஸ், எலியவே வெடிக்க வச்சுனா இல்ல, அந்த மாதிரி கேஸ் ஏதோ பரப்புறானுங்க. கேஸ் வந்து ஊர் ஃபுல்லா தெளிக்க ஃப்ரெண்டு புள்ளத்தாச்சி புள்ள குழந்தைன்னு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு சம்திங் ராங்கன்னு மூக்க அவதான் விவரமா மூடிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. அந்த காத்தை சுவாசிச்சதுமே சில மாதிரி அத்தனை பேரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க, உறைஞ்சு போய் நின்னுறாங்க. இவங்க எல்லாம் மாஸ்க போட்டுவிட்டு அந்த கல்ல ஊரு ஃபுல்லா இப்ப பிரச்சனை இல்லாம தேடிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு ஓடியாந்து நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஊர்க்காரங்களை காப்பாத்து சொன்னா எங்க அக்காவையே காப்பாற்ற முடியல, நான் எப்படி காப்பாற்ற போறேன், என்னால முடியாதுங்கிறாரு. ஏன் அந்த கல்லு அவங்க கையில கிடைச்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையா எடுப்பான்னு கேட்டா கிடைச்சா கிடைச்சிட்டு போட்டோம், எல்லா பிரச்சனையும் அந்த கல்லு வந்த பிறகுதான். அந்த கல்லு மட்டும் வரலன்னா அந்த வில்லை இங்க வந்திருக்க மாட்டான், எங்க அக்கா செத்துருக்க மாட்டான்னு புலம்பிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இருந்து நம்ம முனிவர் வராப்ல. எந்த கல்லை நீ வேணான்னு தூக்கி எறிஞ்சியோ அந்த கல் அனுமாரோட சாட்சாத் அவரோட தாடையிலிருந்து வழிஞ்ச ரத்தத்துல உருவான ருத்ரக்கல். பல யுகங்களா ஒன்ன மாதிரி ஒருத்தன் கையில கிடைக்கணும்ன்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்த கல். அதை வீசி எறிஞ்சிட்டே. ராமாயண காலத்துல சிரஞ்சீவி மலை மட்டும் ராமர் சைடு கிடைக்காம ராவண சைடு கிடைச்சிருந்தா யுத்தத்தின் போக்கு எப்படி மாறி இருக்கும்னு யோசிச்சுப்பார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்போ யுத்தத்தின் போக்க நீ மாத்த பாக்குற. அந்த கல்லு மட்டும் அவங்க சைடு கிடைச்சது பிரளயம் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாப்ல அட்வைஸ் போடுறாப்ல. அதுக்கு இந்த பைய நான் ஒரு ஆளால என்ன பண்ண முடியும்னு கேட்க, என்ன நீ ஒரு ஆளுங்கிற, நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, அன்னைக்கு எப்படி இன்னைக்கு எப்படி நீ குழப்பத்துல இருக்கிறியோ அதே மாதிரி அன்னைக்கு ராவணன் காலத்துல ராவணனை ராமர் வதச்சார். அதுக்கடுத்து சிம்மாசனத்துல விபீஷணனை உட்கார வைக்கலாமேன்னு பிளான் பண்ணாங்க. ஆனா விபீஷண நான் எப்படி இந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் ஆள முடியும்னு குழப்பமா இருந்த அந்த சமயம் சிரஞ்சீவி ஹனுமார் தான் நீ உட்காரு உன்னால முடியும்னு எடுத்து சொல்லி சிம்மாசனத்துல உட்கார வச்சார். அப்ப உட்கார்ந்த இந்த விபீஷணன் தான் இப்ப உன் முன்னாடி நிக்கிறதுன்னு சொன்னதும் எல்லா பேரும் அதிர்ந்து போறாங்க. ஆமா, இலங்கை மன்னர் விபீஷணர் எல்லாம் இறந்து போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விபீஷணர் தான் இந்த முனி. ராமர் காலத்துல ராமருக்கு நிழலா இருந்து வழி நடத்தியவரு ஹனுமான். மகாபாரத காலத்துல கிருஷ்ணரா இருந்த ராமருக்கு தேரா இருந்து வழி நடத்தினது இந்த ஹனுமான். இந்த கலியுகத்துல நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறதும் இதே ஹனுமான் தான். நீ தனியாள் இல்ல, புரிஞ்சு நடந்துக்கோன்னு ஒரு அட்வைஸ் போடுறாப்ல. இந்த பக்கம் ஹீரோயின் உடனே அவங்க கழுத்துல போட்டிருந்தாங்களா அந்த டாலர், அதை எடுத்து நம்ம பயலோட கையில கட்டி விட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம முனிவர் வெற்றி நமதே போய் வா அப்படின்னு அனுப்புறாப்ல. அக்கா சவத்துல இருந்த ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்து ட்ரோனையும் ஆட்களையும் அடிச்சு பந்தாடிட்டு பக்கத்துல வருவார். வில்லம் பக்கத்துல வந்ததோ ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். என்னதான் மாஸ்க் போட்டு இருந்தாலும் துணியை கட்டி இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த விஷயம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இவரை ஃப்ரீஸ் பண்ணிடுது. முடிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வில்லன் கிளம்பிடுறான். ஒருத்தன் சுடப்பாப்பான். சுடப்பாக்குற அதே சமயம் யாரோ ஒருத்தர் அந்த ஆள் அடிச்சு போட்டுட்டு ஹீரோவை காப்பாத்து ஹீரோவோட முகத்துல ஏதோ மாட்டி விடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் தாங்க. அன்னைக்கு ஆஸ்துமா பிரச்சனையில சாகட்டுப்பேன்னு விட்டுட்டு போனார்ல வில்ல, அப்போ அவரை சாக விடாம காப்பாத்துறது நம்ம ஹீரோ. பிளாஷ்பேக்ல இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அவர் தான் மாத்து ஃப்ரேய கொடுத்து ஒரு மாஸ்க போட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்தி விட்டுருக்காப்ல. அந்த கல்லு இப்ப வில்லங்கிட்ட கிடைச்சிருச்சு, அங்க போய் எப்படியாவது அந்த கல்லை மீட்டாகணுங்கிறாப்ல. எப்படி அப்படின்னு கேட்டா உதவிக்கு ஆளை கூப்பிட்டு இருக்கிறார். யார் வந்திருக்கிறாருன்னா நம்ம ஊருக்காவலன் கஜா தான் வந்திருக்கிறாப்ல. ஊருக்காகன்னு சொல்லி நம்ம ஹீரோவை தூக்கி விடுறாரு. பார்த்தா காவல் படையை சேர்ந்த அத்தனை பேரும் நம்ம ஹீரோ கூட துணையா களத்துல இறங்குறாங்க. இந்த பக்கம் வில்லைங்க, அந்த பக்கம் நம்ம ஆட்கள்னு மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கஜாக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கவட்டையால் அடிச்சு காப்பாத்துறது நம்ம ஹீரோ தான். கட்டையடி சண்டை ஓகே, துப்பாக்கி எடுத்துட்டு வந்தா அந்த கேப்ல நம்ம சயின்டிஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வண்டிக்குள்ள இறங்கி கம்ப்யூட்டர்ல ஏதோ நோண்ட ஆரம்பிச்சிட்டான் வில்லனோட ரூம்ல. அதுக்குள்ள வில்லனோட உடம்புல அடின்னு அடிச்சு எலும்பை இறக்கிட்டாங்க, முதுகுல சுட்டுட்டாங்க. அவங்க எல்லா பேரோட உடம்புலையும் எதையோ சுடுறாங்க. அது தோட்டா இல்ல, கரண்ட் ஷாக்கு கொடுக்குற ஏதோ ஒன்ன வச்சு அடிச்சுட்டானுங்க. எல்லா பேரும் கரண்ட் ஷாக் அடிச்சாப்ல துடிக்கிறாங்க. ஊருக்காரங்க எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறதுனால
நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வர காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அக்கா சொன்ன அந்த அட்வைஸ் தான் இவனுக்கு ஞாபகம் வரும். இந்த கிராமத்துக்கு ராமருக்கு எப்படி ஹனுமார் உதவி பண்ணாரோ அந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு நீ உதவி பண்ணணும்னு ஒரு அட்வைஸை போட்டிருப்பாங்க. அதனால அதை எல்லாத்தையும் தாண்டி எந்திரிச்சு நிக்க முயற்சி பண்றான். அதே சமயம் ஜேசிபி வண்டியை விட்டு நம்ம பையில நசுக்க சொல்லுவாங்க. வண்டி நேரா ஹீரோவை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. பார்த்தா அந்த பக்கம் ஒரு குரங்கு அப்பப்போ அதுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்ல, குரங்கு பறிக்க நினைச்ச மாங்காவெல்லாம் இவன் பறிச்சிட்டு இருப்பான்ல, அந்த குரங்கு வெள்ளங்கிட்ட இருந்த கல்லை பிடிங்கிட்டு வந்து அவங்கிட்ட வீசி எறிஞ்சிருச்சு. கரெக்டா கிரகணமும் அப்படியே அங்க இருந்து வெளியாகுது. கிரகணம் முடிஞ்சு சூரிய வெளிச்சம் இப்ப வருதுங்க. கரெக்டா வர ஹீரோ உடம்புல பவர் இறங்க ஜேசிபியை ஓங்கி ஒரு குத்து விட, ஜேசிபி இப்படி குட்டிக்காரன் அடிச்சு அந்த பக்கம் போறத உலக வரலாற்றிலேயே முதல் தடவை இந்த படத்துல தான் நம்ம பார்த்திருப்போம். அடுத்து படு வேகமா ஓடி போய் எல்லாரோட துப்பாக்கியும் ரெண்டா உடச்சு விட்டுறாரு. அவங்க எல்லாம் அடிச்சு தூக்கி வீசி எறிகிறாரு. அப்புறம் நம்ம வில்லன் அடிக்கிறதுக்காக அப்படி நேரா வராப்ல பார்த்தா அதுக்குள்ள அவனோட ஷூட் எடுத்து மாட்டிக்கிறான். நம்ம அயன்மேன் மாதிரி ஷூட்டை மாட்டி இருக்கிறான். அவெஞ்சர்ஸ் வில்லே மாதிரியே கையில இந்த கிளவுஸை போட்டுக்கிட்டு கெத்து காட்டிட்டு நிக்கிறாப்ல. எப்படி குத்தணும் தட்டணும்னு பார்த்தாலும் விலகிக்கிட்டே இருக்கிறான். ஓங்கி ஒரு குத்து விட்டா 3 சுவரை இடிச்சுக்கிட்டு அங்கிட்டு போய் விழுகிறாப்ல நம்ம ஹீரோ. அந்த பக்கம் கோடிங்கை சரி பண்ணணும், மக்களை காப்பாற்றணும்னு நம்ம சயின்டிஸ்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாப்ல. எலிக்கு எப்படி ரத்தம் வர ஆரம்பிச்சதோ அந்த மாதிரி இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் கண்ணு மூக்குல கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வெடிச்சு செதற போறாங்க. கேஸ் சிலிண்டர் எரிய கிடக்கிற அந்த சூழலை நம்ம ஹீரோ பார்த்துட்டு சிலிண்டரை பிடிச்சு வெளியில எடுத்து வந்துட்டார். எரிஞ்சுக்கிட்டு இருக்க சிலிண்டரை அப்படியே தூக்கி கொண்டியாந்து வானத்தை நோக்கி வீசி எறிகிறார். ட்ரோன்கள் மேல வீசி எறிய வானத்துல வெடிச்சு செதற ட்ரோன் எல்லாம் மொத்தமா எரிஞ்சு பொத்துன்னு கீழே விழுகுது. கேஸ பரப்பின ட்ரோன் எல்லாம் அழிஞ்ச பிறகு மக்கள் எல்லாம் சுயநினைவுக்கு திரும்புறாங்க. இதையெல்லாம் கண்டு கடுப்பான நம்ம வில்லன் ஓங்கி ஒரு அடி. ஹீரோ கோயில்ல போய் விழுவார். படு வேகமா வந்து ஓங்கி ஒரு இடி. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் 2 பேரும் டிராவல் பண்ணி போயே எங்கேயோ போய் விழுவானுங்க. சுத்தி தூண்களாக ஊண்டப்பட்டிருக்கிற வேற ஒரு கோயில வந்து லேண்டாராங்க. கையில இருக்கிற கிளவுஸை விட இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பவர் ஜாஸ்தி ஆயிடுது. வங்கி ஓங்கி குத்துவான். ஆளை மிஸ் ஆனதும் தரையில அல உருவாகும். நம்ம பயல தூக்கி சுத்தி இருக்கிற தூணை எல்லாத்தையும் உடச்சு தள்ளுவாரு வில்ல. அப்படி ஒரு எத்து விடுவாரு பாருங்க. வானத்துல பறந்து போய்கிட்டு இருப்பாப்ல வில்ல. அவனுக்கு மேல லேண்ட் ஆகி அவன் நெஞ்சிலேயே 2 அடி ஒரு எத்து அடிச்ச அடியில போட்டிருந்த கவசமெல்லாம் நொறுங்கி போகுது. கையில போட்டிருந்த கிளவுஸும் நொறுங்கி போகுது. கல்லு வேற பறந்துருக்கும். அந்த கல்லை பிடிக்கிறதுக்காக ஹீரோ போவார். ஆனா அதுக்குள்ள கையில 2ஐயும் விலங்க மாட்டி விட்டுட்டு கல்ல வில்லம் பிடிச்சிட்டாங்க. கல்லு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறான். சூரிய ஒளியை தேடினா சூரியன் மறையிற சமயம் இவனோட ஹெலிகாப்டர் அந்த பக்கம் வருது. இந்த பக்கம் தானே வெளிச்சம் இல்ல, அந்த பக்கம் ஹெலிகாப்டர்ல ஏறி போய் வெளிச்சத்தை பிடிச்சிடலாம் நினைச்சிட்டு வேகமா ஹெலிகாப்டர்ல மேல பறக்கிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ காலால மரத்துல ஓங்கி அடிச்சதும் விலங்கு பறந்துருச்சு. அந்த மரத்தோட வேற அப்படியே தரையில இருந்து பிச்சு எடுத்து பறந்துகிட்டு இருக்கிற ஹெலிகாப்டர்ல போட்டு கயிறு மாதிரி வேற பயன்படுத்தி பிடிச்சி இழுக்கிறான். ஹெலிகாப்டரை பறக்க விடாம ஆக்சிலேட்டர் அமுக்குகிறாப்ல வில்ல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை இழுத்துக்கிட்டு ஹெலிகாப்டர் வானத்துல பறக்குது. ஒரு மலை பக்கத்துல ஒதுங்கினதும் காலை அப்படி அண்டம் கொடுத்து ஹெலிகாப்டர் அந்த பக்கம் போக விடாம பிடிச்சி இழுத்துக்கிறாரு. கேப்டன் சரிப்பட்டு வரமாட்டான்னு ஹெலிகாப்டரை ஓட்டின டிரைவரை கீழே தள்ளி விட்டுவிட்டு இப்ப நம்ம வில்ல வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறான். முக்குன்னு முக்குறான். என்ன முக்குனாலும் வண்டி மூவ் ஆகல. நம்ம பையா அப்படியே அழகா அண்டம் கொடுத்துருக்கிறான். உடனே கயத்தை லூசு விட்டு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி லூசு விட்டு ஹெலிகாப்டரோட பிளேடை வச்சு அந்த வேற வெட்டி விட்டுட்டு ஹெலிகாப்டர் இப்போ மேல் நோக்கி பறந்து போக பாக்குது. அங்கதானே நம்ம பிரம்மாண்டமான ஹனுமாரோட சிலை இருக்குது. சிலையோட தலைப்பகுதி பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல இருந்து சூரிய வெளிச்சம் வரும். கல்லுல அந்த வெளிச்சம் பாயன்னு பார்த்தா பயப்புள்ள அங்க முந்திக்கிட்டு வந்து நிக்கிறான். கையில கதாயுதத்தை வேற வச்சுக்கிட்டு நிக்கிறான். ஹனுமார் கோயில் கீழே இருந்துச்சு. அங்க சிலை கிட்ட இருந்ததை எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஹனுமார் சிலையில ஷோல்டர்ல உட்காந்துக்கிட்டு நின்னுட்டு கையில கதாயுதத்தோட அப்படியே மேல ஆந்திரத்துல பறந்து வந்து படுவேகமா சுத்திக்கிட்டு இருக்கிற ஹெலிகாப்டரோட மத்தியில ஓங்கி ஒரு அடி. வில்ல ஐயோன்னு கத்துவான். ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறுது. உள்ளேயே அந்த பைய எரிஞ்சு செதறிட்டான். நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து கீழே விழ பாக்குறார். அதே சமயம் அந்த போர்ஸ்ல ருத்ரகல்லு வெடிச்சிருது. இந்த ருத்ரகல் உடையிற பட்சத்துல ஒரு மகா பிரளயம் ஆரம்பமாகும்னு இந்த பக்கம் விபீஷண முனிவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு மகா யுத்தம் ஆரம்பமாக போகிறது அப்படிங்கிறார். பார்த்தா டிராகனே பறந்து வந்துகிட்டு இருக்குது. லட்சக்கணக்கான வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்ப வரப்போற அந்த பிரளயத்துல இருந்து மக்களை காப்பாத்தணும்னா அதுக்கு ஹனுமாரே நேர்ல வரணுமா. வா ஹனுமான்னு விபீஷணர் கூப்பிட மலைக்குள்ள கடுமையான தவத்துல இருக்கிற நம்ம ஹனுமாரை காட்டுறாங்க. அவரை சுத்தி உருவான அந்த பனிகள்லாம் உடைஞ்சு விரிசல் ஏற்படுது. அந்த ரத்த துளி வேற அந்த கடம் கல்லுல இருந்து உடைஞ்சு அந்த துளி ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோவோட கண்ணுலயே வந்து லேண்ட் ஆகுது. இந்த பக்கம் ஹனுமாரை சுத்தி இருக்கிற பனி உடையுது. ஹனுமாரை எந்திரிக்கிறாப்ல. கையில கதாயுதத்தை எடுத்துட்டு கிளம்புறாப்ல. அந்த பக்கம்
ஹனுமாரோட ஒரு துளி ரத்தம் கண்ணுல இறங்குற நிலைமையில நம்ம ஹீரோ அப்படியே அந்தரத்துல மிதக்கிறான். விழ வேண்டியவன் அந்தரத்திலேயே இப்போ நிக்கிறான். ஹனுமார் ஒரு ஜம்ப் அடிச்சு லேண்ட் ஆகி அப்படி ஒரு பார்வை பார்ப்பார். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கண்ணை திறக்கிறான். ஹனுமாரோட கண்ணும் இவனோட கண்ணும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. என்னடா அந்தரத்துல தொங்குறமேனு அவருக்கே ஆச்சரியம் தான். அந்த பக்கம் ஹனுமார் ஒரு ஜம்ப் பண்ணி எந்திரிச்சா மலையே உடையும். போற வேகத்துல கீழே காத்து பயங்கரமா வீசும். ஹனுமார் பறந்து வரத சில பேர் நோட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனையும் அறியாம அந்தரத்துல அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கிறான். விபீஷணர் அவரோட ஒரிஜினல் ரூபத்துல ஹனுமார் வர வேகத்தை பாக்குறார். ஏவுகணை மாதிரி படு வேகம் கொண்டு தலைவர் வந்துகிட்டு இருக்கிறாப்ல. எங்கேயோ இருந்து ஒரு துணி பறந்து வரதையும் நமக்கு காட்டுறாங்க, ஒரு சிவப்பு கலர் துணி. நம்ம ஹீரோ இப்பதான் அந்தரத்துல பின்னாடி என்னமோ இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறார். திரும்பி பார்த்தா ருத்ர ரூபத்துல ஹனுமார் பறந்து வந்த அந்த சிவப்பு துணி நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல தானா வந்து ஒட்டிக்குது. நான் உனக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றிட்டேன். யாரு சொல்றா? நம்ம விபீஷணர் சொல்றாரு. இனி ஸ்ரீராமருக்கு நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறாரு. அப்படி என்ன ஸ்ரீராமருக்கு ஹனுமார் வாக்கு கொடுத்தார்? அந்த வாக்கு என்ன, அதோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத 2025வது வருஷத்துல ஜெய் ஹனுமான் இந்த படத்தோட 2வது பாகம் ரிலீஸ் ஆக போகுது. அதுல டீட்டெயிலா சொல்லுவாங்க. அப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பயங்கரமா இருந்ததுல. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை ஜெய் ஹனுமான்.